செம்மொழி மத்திய தமிழாய்வு நிறுவனம் நடத்துகிற இந்த பயிலரங்கில் மொழிகள் பள்ளி மற்றும் மொழி கல்வியியல் மொழி தொழில்நுட்ப புலம் செம்மொழி தமிழ் இலக்கிய இலக்கண உள்ளக பயிற்சி இன்டர்ன்ஷிப் ட்ரைனிங் ஃபார் யூஜி தமிழ் ஸ்டூடெண்ட்ஸ் இரண்டாவது அமர்வு தமிழ் காப்பியங்கள் நுண்ணோக்கு என்கிற தலைப்பிலே உங்களோடு சில கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளலாம் என்று நினைக்கிறேன். காப்பியம் எப்பிக் என்கிற அந்த சொல் காவியா என்கிற சொல்லிலிருந்து வந்ததாக ஒரு கருத்தியல் உண்டு. கவியால் செய்யப்படுவது எல்லாம் காவியம். கவினா யாருங்க? கவிஞன். கவிஞனால் எழுதப்பட்ட சிற்றிலக்கியங்களும் காவியம்தான். கவிஞனால் எழுதப்பட்ட விடுகவியும் காவியம்தான். கவிஞனால் செய்யப்பட்ட ஒரு சிறு பாடலும் காவியம்தான். வடமொழியில் ரொம்ப நுணுக்கமாக அந்த சொல்லாட்சியை கவனிக்கணும். தமிழில் அப்படி இல்லை. தமிழில் சிலப்பதிகாரம் 30 காதைகள் இருக்குது, ஒரு கதை தொடர்ச்சி இருக்குது. அதில் ஒரு எதிர்த்தட்டு தலைவன் இருக்கான், ஒரு தலைவன் இருக்கிறான், தலைவி இருக்கிறாள், ஒரு கதை கட்டுக்கோப்பு இருக்கிறது, சிக்கல் தொடக்கம் இருக்கிறது, வளர்ச்சி இருக்கிறது, உச்சநிலை இருக்கிறது, வீழ்ச்சி இருக்கிறது, முடிவு இருக்கிறது. இப்படியெல்லாம் ஒரு கதை கட்டுக்கோப்போடு அமைந்திருப்பது காப்பியம். இதுதான் உலக மொழிகள் எல்லாத்திலையும் காப்பியம் என்பதற்கு சொல்லப்படுகிற வரையறை நண்பர்களே. அப்படியானால் இந்த காவியா என்கிற சொல் இருக்கிறதே, அது தமிழில் இருக்கக்கூடிய காப்பியத்துக்கு பொருந்துமா என்றால் பொருந்தாது. ஆமாம், ரொம்ப நுணுக்கமாக அந்த சொல்லாட்சியை நான் பயன்படுத்த விரும்புகிறேன். சரி, அப்போ தமிழில் எப்படி தான் சொல்கிறது? அதை பொருள் தொடர்ச்சியாக இருப்பதால் பொருட்தொடர்நிலை அல்லது பொருள் தொடர்நிலை. வாட் இஸ் த ஈக்குவலன்ட் வேர்டு ஃபார் எப்பிக்? பொருள் தொடர்நிலை. அதனால தான் உங்களுக்கு பள்ளி பாட புத்தகத்தில் பொருள் தொடர்நிலை செயல்னு கொடுத்துருப்பாங்க. காவியம் காப்பியம்ங்கிற சொல்ல விட பொருத்தமானது பொருள் தொடர்நிலை. நம்ம உரையாசிரியர்கள்லாம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, தொன்மை, அம்மை, அழகு என்றெல்லாம் இந்த இலக்கியத்துக்கு தொல்காப்பியர் டெக்ஸானமி வகைப்பாட்டியல் தருகிறார். இது இப்படி இருக்கும், இது இப்படி இருக்கும், இது இப்படி இருக்கும்னு. முதுமொழினா அப்படி இருக்கணும். அப்போ தொல்காப்பியம் செய்யுளியல் இருக்கிறதே, அது செய்யுளுக்கான இலக்கணத்தை மட்டும் சொல்லலை, இலக்கிய வகைப்பாட்டுக்கான இலக்கணத்தையும் சொல்லுகிறது. அங்கே தொன்மைனா என்ன? ஒரு பழைய கதை இருக்கும், அந்த பழைய கதை பாட்டு வடிவில் இருக்கும், இடையில இடையில உரை நடை விராய் வரலாம். விராய் வரலாம்னா கலந்து வரலாம். விரவுதல்னா கலத்தல்னு அர்த்தம். விரவுத்திணை அப்படின்னா ஒரு பேர் உயர்நிலையிலையும் அகிரிணையும் கலந்து இருந்தால் அதுக்கு விரவுத்திணை பெயர்னு அர்த்தம். இப்போ கருப்பன் ஒரு வார்த்தை இருக்குது, நாய்க்குட்டியை கருப்பான்னு கூப்பிடுறோம். மனிதனுக்கும் கருப்பன் பேர் வைக்கிறான். கிருஷ்ணன்னா கருப்பன் தான் அர்த்தம், நிஷான்னா கருப்பாயின்னு தான் அர்த்தம், இருளாயி இருட்டாயி. ஆமாம், அப்போ இந்த கருப்புங்கிற அந்த கருப்பன்கிற சொல் உயர்திணைக்கும் அகிரிணைக்கும் விரைவி வருகிற போது அது விரவுத்திணை பெயர். விராய் உரைநடையும் செய்யலும் விரவி வருவது அப்படின்னு தான் நம்முடைய உரையாசிரியர்கள் எல்லாருமே இதற்கு விளக்கம் தருகிறார்கள் நண்பர்களே. குறிப்பாக சிலப்பதிகாரத்தில் அடியாருக்கு நல்லார் உரை புகழ் பெற்றதுன்னு உங்களுக்கு தெரியும். பல விதங்களில் இசை நுணுக்கம் மட்டும் இல்லை, பல்வேறு நுட்பமான செய்திகளையும் அது குறிப்பிடும். அதை நான் பொழிவினுடைய இடைப்பகுதியில் பேசுவேன். எப்படி அடியாருக்கு நல்லார் இந்த சிலப்பதிகார கதையை பார்க்கிறார். இன்றைக்கு நண்பர்களே, இந்த காப்பியம் அல்லது எப்பிக் என்பது தமிழிலே பல நிலைகள் இருக்கு. நம்முடைய சிலப்பதிகாரமும் மணிமேகலையும் செவ்வியல் கால காப்பியங்கள். அந்த செவ்வியல் கால காப்பியத்தில் நிறுவனப்படுத்தப்பட்ட மதங்கள் வந்துவிட்டன. இன்ஸ்டிடியூஷனலைஸ்டு ரிலீஜியன். ஆசீவகம் வந்துருச்சு, பௌத்தம் வந்துருச்சு, சைவம் வந்துருச்சு, வைணவம் வந்துருச்சு, சமணம் வந்துருச்சு. சிலப்பதிகாரத்தை ஒரு சமய பொதுமை காப்பியம், சமய பொறுமை காப்பியம்னு சொல்கிறோம். ஏன்னா கவுந்தடிகள் ஒரு ஜெயின் சமண சமயத்தை சார்ந்தவர்.
அல்லது அருக மதம்னு சொல்லுவாங்க தமிழில். அருக வணக்கம் அங்கே இருக்குது அப்படிங்கிறதுனால ஒரு அருக துறவியாக இருக்கிற கவுந்தியடிகள் பெண்பார் துறவி, பெண்ணுக்கு அப்பவே துறவை கொடுத்தது சமணம். அவருடைய தலைமையில தான் கோவலனும் கண்ணகிக்கு மதுரைக்கு போகிற சிலப்பதிகார கவிதை இருக்கிறது நண்பர்களே. அப்புறம் மணிமேகலை சாத்தனார் எழுதியது. அதில் பௌத்த சிந்தனைகள் மிகுதியாக இருக்கின்றன. இந்த ரெண்டையும் நம்ம இரட்டை காப்பியங்கள்னு சொல்கிறோம். கதை தொடர்ச்சி இருக்கு. மாதவியுடைய மகள் மணிமேகலை, மாதவியினுடைய மாமனார் மாசாத்துவான், அவர் அங்கே என்னுடைய தலைமுறையில் 9 தலைமுறைக்கு முன்னால் கோவலன் ஒருத்தர் இருந்தான். அவன் ஒரு கோயில் கட்டியிருந்தான். அந்த கோயிலில் வழிபாட்டுக்காக நான் வந்தேன். அவர் ஆசீவகத்தை பின்பற்றவர். அந்த ஆசீவக கோயிலுக்கு நான் சாமி கும்பிட வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருப்பார். மணிமேகலா தெய்வத்துக்கிட்ட போய் மணிபல்ல தீவில் அந்த பிச்சை பாத்திரத்தை கொடுத்துட்டு, மணிமேகலைக்கு உங்களுக்கு தெரியும் 3 மந்திரங்கள் தெரியும். ஒரு மந்திரம் சொன்னால் உருவம் மாறிக்கலாம், இன்னொரு மந்திரம் சொன்னால் நினச்ச இடத்துல இருக்கலாம், இன்னொரு மந்திரம் சொன்னால் பசியே எடுக்காது. நேராக மணிபல்லவத்திலேருந்து வஞ்சி நாட்டுக்கு, அங்கே தான் வஞ்சி மாநகரத்துக்கு சேர நாட்டுக்கு போவாங்க. ஏன்னா அங்கே தீவதிலகை அப்படிங்கிற ஒரு தேவலோகத்து பெண் சொல்லிட்டோம். பூம்புகார்லாம் அழிஞ்சிருச்சு கடல்கோளில் அழிஞ்சதுனால நீ போய் அங்கே எதையும் பார்க்க முடியாது, அங்கே யாரும் இருக்க மாட்டாங்க. அதனால் அந்த அம்மா அங்கேருந்து அங்கே நான் என்னுடைய தாயாகிய கண்ணகிக்கு கோட்டம் எடுப்பி இருக்கிறான்னு சேரன் அந்த கோட்டத்துக்கு போகிறேன்னு வந்துடும். அங்கே போனதுக்கு அப்புறம் தான் தெரியும் தன்னுடைய தாயாகிய மாதவி, தன்னுடைய தோழியாகிய சுதமதி, தன்னுடைய தாத்தனாகிய மாசாத்துவன்லாம் அங்கே இருப்பாங்க. மாசாத்துவனை பார்த்தா அப்புறம் மாசாத்துவன் சொல்லுவான் இந்த மாதிரின்னு. அங்கே இருக்கக்கூடிய இன்ன பிற துறவிகள் வெளியாக செய்தியை கேள்விப்பட்டு அரவணடிகள் சொல்லுவார், காவிரி பூம்பட்டினம் மூழ்கி விட்டது. அப்போ நண்பர்களே, கடல்கோளால் காவிரிப்பட்டினம் மூழ்கிய செய்தி மணிமேகலை காப்பியத்தில் மிகச்சிறப்பாகவே இடம்பெற்றிருக்கிறது. அப்புறம் நீங்கள் நிறைய பல சமய அறிவை பெற வேண்டும் அப்படின்னு மணிமேகலைகிட்ட மாசுவாத்துவான் சொன்ன பிறகு அந்த அம்மா ஆசீவக கோட்பாடு, உலகாயுத கோட்பாடு, 36 சமய சான்றோர்கள்ட்ட போய் அப்போ 36 கொள்கைகள் இருந்தன. மதம்னாவே கொள்கைன்னு தான் அர்த்தம். பௌத்தம்ங்கிறது ஒரு மதம், சைவம்ங்கிறது ஒரு மதம், வைதீகம்ங்கிறது ஒரு மதம், அது பிற்காலத்தில் வந்தது. இப்படி எல்லா சான்றோர்களும் அந்த மப்பை கற்றுட்டு அவங்களோட வாதம் புரிந்து பௌத்தம் தான் உயர்ந்ததுன்னு சொல்கிறாங்க. அதில் இன்னொரு நுட்பமான கருத்தை நீங்கள் புரிஞ்சுக்கணும். செவ்வியல் காலத்தில் உலகாயுதம் என்கிற கடவுள் மறுப்பு சிந்தனை இருந்துச்சுங்க. ஆசீவகம் என்கிற கடவுள் மறுப்பு சிந்தனை இருந்துச்சு. அதுவும் ஒரு மதமாக கொள்ளப்பட்டது. அந்த மதங்கள் எல்லாம் கடவுளை மறுத்தார்கள், முற்பிறப்பை ஏற்றுக்கொண்டார்கள், மோட்சத்தை ஏற்றுக்கொண்டார்கள். இந்த பிறப்பில் புண்ணியம் செய்தால் மறுபிறப்பில் பிறக்கலாம். ஆனால் இவைகள் எல்லாம் வைதிகத்தை எதிர்த்தன. அப்போ ரிக்கேஜூர் சாம அதர்வனம் சொல்லப்படுகிற 4 வேதங்களை பற்றி பேசுகிற வைதிக மதம் இருக்கிறதே, அந்த வைதிக மதத்துக்கும் நம்மூரில் இருந்த சித்தாந்த சைவத்திற்கும் நம்மூரில் இருந்த வைணவத்துக்கும் எந்த தொடர்பும் இல்லை. மிக பிற்காலத்தில் இப்போ 9ஆம் நூற்றாண்டுக்கு பிறகு இரண்டையும் இணைத்து வைதிக கோட்பாடு என்கிற உருவாக்கப்பட்டது. அந்த வைதீகத்தினுடைய தாக்கம் காலத்தில் தான் சான்ஸ்கிரிட் அதிகமாக இருந்துச்சு. அதுக்கு முன்னாலேயே சமணம் வந்துருச்சு. எப்படி பௌத்தம் பாலி மொழியை கொண்டு வந்ததோ அதுபோல் சமணமும் நிறைய இந்த சான்ஸ்கிரிட் மொழியில் எழுதப்பட்ட நூல்கள் இருந்தன. ஆனால் அவையெல்லாம் அந்த வட்டார வழக்குகளில் இருந்தன. அதை நம்ம நுணுக்கமாக கவனிக்கிறோம். அப்போ நண்பர்களே, இந்த இரட்டை காப்பியங்கள்ங்கிற சிலப்பதிகார மணிமேகலை என்பவை தமிழில் கதைக்கருவை உடைய, தமிழில் தோன்றிய தூய தமிழ் காப்பியங்கள். இந்த சொல்லாட்சியை நம்ம எச்சரிக்கையாக உங்களுக்கு பயன்படுத்துகிறேன். நம்முடைய உரையாசிரியர்கள் நச்சினார்க்கு நேர் மற்றவங்களாம் இந்த தொன்மைக்கு சான்று தருகிற போது சிலப்பதிகாரம், மணிமேகலை, தகடூர் யாத்திரைன்னு குறிப்பிடுவாங்க. இன்றைக்கி ஒரு 47 பாட்டு தான் அது கிடைக்கிது, புறத்தட்டிலேருந்து எடுத்தது. தகடூர் செலவுன்னு அப்போ அந்த காலத்தில் பேர். தகடூரில் இருந்த அதியமான் எப்படி போர் தொடுத்து சென்றான். அதே போல் செங்கோன் தரை செலவுன்னு ஒரு நூல் இருந்துச்சு. செங்கோன்கிற ஒரு மன்னன் கபாடபுரத்தில் அங்கே பெருவள நாடு இருந்தபோது அந்த குமரி ஆற்றங்கரெல்லாம் ஆட்சி செஞ்சுக்கிட்டு இருந்தான். அவன் மீது எப்படி இவர்கள் போர் தொடுத்து சென்றார்கள், செங்கோன் தரை செலவுன்னு அப்போ பேர். இதுவும் தகடூர் செலவுன்னு தான் ஒரு காலத்தில் இருந்துச்சு. செலவுனா ஒன்றும் இல்லை, செல்லுதல். இன்னைக்கு டிராவல்ஸுங்கிறோம், டிராவல்ங்கிறோம், பயணம்ங்கிறோம். நீங்கள் சங்க இலக்கியம், செவ்வியல் கால இலக்கியம், கம்பன் மிக பிற்காலம் வரையிலுமே செலவுனாவே அதுதான் பயணம்ங்கிற பொருள்.
இப்போ ஒரு 50 வருஷமாக தான் அந்த செலவுங்களை சொல்ல தள்ளிவிட்டு அந்த இடத்துல எந்த சொல்ல கொண்டுகிட்டு வந்துட்டோம்? பயணம், பயணி, பயணியர், பயணச்சீட்டு அப்படிங்கிற சொல்லாட்சியெல்லாம் மொழியில் வந்து இருக்கிறது நண்பர்களே. நீங்கள் எந்த ஒரு செவியல் இலக்கியத்திலும் இடைக்கால இலக்கியத்திலும் பயணம்ங்கிற சொல்ல பார்க்க முடியாது. பயணத்தில்ங்கிற சொல்லும் கிடையாது. எல்லா இடத்துலையும் செலவுங்கிறது தான் இருக்கும். ஆமாம், தலைவன் வந்து செலவு சென்றான், பொருள் வயிர் பிரிவுக்கு சென்றான். செலவு அறிவுறுத்தல், செலவு ஒருவுதல், செலவுன்னு தான் அங்கே இருக்கும். வெளிநாட்டுக்கு அவன் போய் போர் சம்பாதிக்க செல்வதற்கு கூட. அதனால தான் நான் சொன்னேன், செவியல் இலக்கியங்களை படிக்கிற போது செவியல் கால தமிழுக்கு நாம் சென்று விட வேண்டும். நண்பர்களே, இவை இரண்டும் தூய தமிழ் காப்பியங்கள். ஆனால் இந்த ரெண்டுலையும் சமயமயமாக்கல் நடந்துவிட்டது, ரிலீஜியனைசேஷன் நடந்துவிட்டது, முழுக்க முழுக்க பௌத்தமயமாகிவிட்டது மணிமேகலை. நீங்கள் கவுந்தடிகள் வந்து அங்கேருந்து மதுரைக்கு போகும்போது வழியில் திருவானைக்கோவில் இருக்கக்கூடிய சிவன் கோவிலுக்கும் போவாங்க, திருவரங்கத்தில் இருக்கக்கூடிய பெருமாள் கோவிலுக்கும் போவாங்க, எல்லா கோவிலுக்கும் போயிட்டு தான் அவங்க போவாங்க. அதனால் எல்லா மதங்களையும் சமமாக பார்க்கிற பார்வை சிலப்பதிகாரத்தில் இருந்துச்சு. மணிமேகலையில் அப்படி இல்லை. கவுந்தியடிகள் மாதிரி இல்லை அரவணடிகள். கவுந்தியடிகள் வந்து ஆசிபிகா அல்லது சமண முனிவர், இவர் வந்து பௌத்த முனிவர் அரவணடிகள். அவர் வந்து நீ பௌத்தத்தை பின்பற்ற வேண்டும், எல்லோரையும் வெற்றி பெற வேண்டும் வாதத்தில்னா அவன் வலியுறுத்துவார். ரொம்ப நுணுக்கமாக அதை நம்ம கவனிக்கிறோம். இந்த ரெண்டு காப்பியங்களுக்குமான ஒற்றுமை வேற்றுமைகள், இதுலேயும் 30 காதை, அதுலேயும் 30 காதை, இதுவும் ஆசிரியப்பா அதுவும் ஆசிரியப்பா. நீங்கள் பா வடிவத்தில் பார்த்தீங்கன்னா 8 தொகை நூல்கள் நேரிசை ஆசிரியப்பா மிகுதியாகவும் பிற ஆசிரியப்பாக்கள் இருக்கும். கொஞ்சம் முன்னால் பார்த்தா கீழ்கணக்கு நூல்கள் வெண்பாய் ஆப்பில் இருக்கும். கம்பராமாயணம், வெளி பாரதம்லாம் விருத்தப்பாய் ஆப்பில் இருக்கும். சீவக சிந்தாமணிலாம் விருத்தப்பாய் ஆப்பில் இருக்கும். பெருங்கதை ஆசிரியப்பாய் ஆப்பில் இருக்கும். ஏன்னா பெருங்கதை வந்து இந்த 14 கீழ்கணக்கு நூல்களை ஒட்டி தோன்றிய காப்பியம். அப்போது அந்த இலக்கிய வடிவம் பா அடிப்படையில் நம்ம வைத்துக்கொண்டு பார்க்கிற போதே இந்த பெருங்கதை வந்து காலத்தால் மூத்தது, ராமாயணமும் வெள்ளி பாரதமும் காலத்தால் பிற்படுத்தப்பட்டவை அப்படிங்கிறத நம்ம நுணுக்கமாக கவனிச்சுக்கணும். இன்னொன்று நண்பர்களே, எப்படி இந்த ரிலீஜியனைசேஷன் என சொல்லப்படுகிற சமயமயமாதல் நடந்தது, அதுபோல சான்ஸ்கிரிட்டிசேஷன் என்கிற சமஸ்கிருதமயமாதலும் நிகழ்ந்தது. எப்போ? பிற்கால சோழர்களுக்கு பிறகு விசயாலய சோழன் முத்திரையர்களுடைய ஆட்சியை வீழ்த்தி விட்டு வந்த பிறகு கிபி 8ஆம் நூற்றாண்டு 9, 10, 11, 12 நூற்றாண்டு வரை மிகப்பெரிய அளவில் சமஸ்கிருதமயமாதல் நடந்தது, அல்லது வைதீகமயமாதல் நடந்தது, அல்லது வைதீக சமஸ்கிருதமயமாதல். சமண சமஸ்கிருதமயமாதல் வேறு, வைதீக சமஸ்கிருதமயமாதல் வேறு. நீங்கள் நுணுக்கமாக நீங்கள் கவனிக்கணும். மணிமேகலை காப்பியத்தில் பாலி சொற்கள் நிறைய இருக்கும், வீர சோழியத்தில் பாலி மொழி சொற்கள் நிறைய இருக்கும். ஏன்னா இந்திய நாட்டில் திரிபிடகம்னு சொல்லப்படுகிற புத்தரால் சொல்லப்பட்ட அறிவு கொள்கைகள், புத்தனாவே அறிவுன்னு அர்த்தம், புத்தன்னா அறிவன் அர்த்தம். அவன் அறிவைத்தான் நம்ம சொன்னான். தம்மபதம் அப்படின்னு அவன் சொன்ன அந்த நூலுக்கு அறநூல்னு தான் அதுக்கு பேரே. புத்தர் வந்து வேத எதிர்ப்பில் ரொம்ப கடுமையாக இருந்தார். உயிர்களை கொள்ளுதல் கூடாது, வேதத்தை யாகத்தில் யானையை சொல்லிட்டு நீங்கள் இது வந்து கஜ யாகம்ங்கிறீங்க, இது வந்து அஸ்வினி யாகம்னு சொல்கிறீங்க, கேட்டால் அந்த யாகம் இந்த நரமேத யாகம்ங்கிறீங்க, மனிதனை கொண்டு போட்டு. அதனால் இந்த யாகங்கள் எல்லாம் வேள்விகள் எல்லாம் கூடாது, வேள்விக்காக உயிரை பலி கொடுப்பது தவறுன்னு பெரிய போராட்டம் நடத்தியவர் புத்தர். அப்போ வைதீகத்தை அவர் எதிர்த்தார், கடவுள் கொள்கையும் அவர் எதிர்த்தார். சமணமும் வைதீகத்தையும் இவர்கள் வந்து நாத்திக மதம் என்பார்கள் வைதீகர்கள். ஏன்னா அவை இரண்டு வைதீக மதத்தை ஏற்றுக்கொள்வதில்லை. ரிக்கஜூர் சாம அதர்வணங்கள், உபநிடதங்கள், 6 ஆகமங்கள், அல்லது அந்த வேதத்தோடு சேர்த்து சொல்லப்படுகிற சோதிடம், நிருக்தா என சொல்லப்படுகிற அகராதி, இதெல்லாம் அந்த 6 அங்கங்கள் வேதத்தில். ரிக்கு தான் காலத்தில் மூத்தது, இசைப்பாடல்களாலானது. அந்த அதர்வணம் வந்து வெர்ச்சுவல்ஸ் இந்த யாகங்கள் எப்படி நடத்துதுங்கிறத பற்றி பேசுறது. அப்போ யஜூர் வேதம் முழுக்க முழுக்க இசைப்பாடல்கள். ரிக்வேதம் மட்டும்தான் முதல்ல தோன்றியது. அதில் இருக்கக்கூடிய சொற்களுக்கு பட்டியல் தான் நிருக்தா. யாஸ்கர் நிருக்தான்னு ஒரு புத்தகம் எழுதினார். வேதத்தினுடைய ஒரு பகுதி, ஒரு அங்கம் ஜோதிடம். அப்போ மூட நம்பிக்கைகளை இவர்கள் ஆழமாக விதைத்தார்கள், மரபுகளை அழுத்தமாக சொன்னார்கள். நான் கூட அந்த ஆசாரத்தை பற்றி பேசும்போது மறந்துட்டேன், நேரம் இல்லை எனக்கு. முழுக்க முழுக்க மனுநீதியிலேயும் இன்ன பிற நூல்கள்லேயும் எழுந்து உருவாக்கப்பட்டது தான் ஆசாரக்கோவை. 17 கணக்கு நூல்களே மாணவர்கள் ஒன்றை கவனத்தில் வச்சுக்கணும். ஆசாரக்கோவை படிக்கிற போது மிக எச்சரிக்கையாக படிக்க வேண்டும். அது முழுக்க முழுக்க வடமொழியில் இருக்கக்கூடிய வேத கருத்துக்களை, உபநிடத கருத்துக்களை உபநிஷத்துகள்னு சொல்லுவாங்க, தசோபநிஷத்தும்பாங்க அவங்க.
10 உபநிடதங்கள், தசம்னா 10 அர்த்தம். உபநிடத கருத்துக்களை எல்லாம் உள்ளடக்கியது அது ஆசாரக்கோவை. எப்படி பின்னால விவேக சிந்தாமணின்னு ஒரு புத்தகம் எழுதியிருப்பாங்க. அது முழுக்க முழுக்க வடமொழியிலேருந்து தமிழுக்கு வந்தது. நீங்கள் எல்லா நீதி நூல்களையும் ஒரே மாதிரி பார்க்கக்கூடாது. நீங்கள் உலக நீதி, வாக்குண்டாம் அதெல்லாம் பிற்கால 14-15 நூற்றாண்டுக்கு பிறகு வந்த நீதி நூல்கள். அறநூல்களே நாலடியார் இதெல்லாம் சங்கமருவிய காலத்தில் இருந்த அறநூல்கள். அப்போ இந்த பிற்கால சோழர்களுக்கு முன்னாடி வந்து நம்ம சைவ இலக்கியங்களை பார்க்குறோம், வைணவ இலக்கியங்களை பார்க்குறோம். அதெல்லாம் சமயமேத மாதல் காலத்தில் தோன்றியவை. கம்பராமாயணம், பாரதம் இவையெல்லாம் வந்து சமஸ்கிருதமயமாதல் வந்த பிறகு அல்லது வடமொழிமயமாக்கம் வந்த பிறகு, சிவசிந்தாமணி வந்து அந்த சமண சமய மதமயக்கம் வந்த பிறகு, அதெல்லாம் அந்த ரிலீஜியனைசேஷனுக்கு பிறகு வந்த இலக்கியங்கள். அப்போ நீங்கள் இந்த இலக்கிய வரலாற்றை படிக்கிற போது எந்த காலத்தில் எந்த தாக்கம் வந்தது, என்ன மாதிரியான நிலை இங்கே தோன்றியது அப்படிங்கிறத கவனத்தில் கொள்ள வேண்டும் நண்பர்களே. அப்போது இந்த காப்பியங்கள்னு பார்க்குறப்போ பெரும்பாலும் சமண பௌத்த காப்பியங்களை தான் இவங்க ஐம்பெருங்காப்பியங்கள், ஐஞ்சிருங்காப்பியங்கள்னு சொன்னாங்க. நீங்கள் சைவ சமயத்தில் இருக்கிற பெரிய புராணமோ, திருத்தொண்டர் புராணமோ, அல்லது அந்த திருவிளையாடல் புராணமோ, இதெல்லாம் வந்து இந்த ஐம்பெருங்காப்பியங்களில் வராது. அதெல்லாம் புராண வகைகளில் போயிடும். பாகவதம், கிருஷ்ணனை பற்றி எழுதப்பட்ட பாகவதம் அதுவும் வராது. பாரதமும் வராது. பாரதமும் ராமாயணமும் இதிகாசங்கள் என அவர்கள் சொன்னார்கள். அது கேட்டால் அது நடந்த கதை அப்படின்னாங்க. ஆனால் முழுக்க முழுக்க அதில் கற்பனைகள் தான் இருக்கும். நம்ம அதை பற்றி பின்னால் பேசுவோம் நண்பர்களே. இப்போது செவ்வியல் கால இலக்கியத்தில் கிமு 500களிலேயே புத்தன் பிறந்ததால் கிமு 500க்கு பிறகு தோன்றிய தமிழ் இலக்கியங்களில் அந்த தாக்கம் இருக்கும். இப்போ நீங்கள் தம்ம பதத்தில் இந்த நாடா கொன்றா, காடா கொன்றா, அவளோ கொன்றா, மிசையா கொன்றா, எவ்வளி நல்லவர் ஆடவர் அல்லவலி நல்லை வாழிய நிலனே. ஒரு ஊரில் பெரிய குறிஞ்சி நிலம் இருக்கிறது, மருத நிலம் இருக்கிறது. மிசைனா மலை, அவல்னா வந்து கடல், அது வந்து வயலாக இருக்குது, கடலாக இருக்குது. அந்த நாடு வந்து குறிஞ்சி நிலமா, முல்லை நிலமா, மருதமா முக்கியம் இல்லை. அங்கே வாழ்கிற மனிதர்கள் எப்படி இருக்கிறார்களோ. எவ்வளி நல்லவர் ஆடவர், அந்த இடத்துல ஆடவர்னா ஆள்பவர்னு அர்த்தம். ஆடவர்னா ஆணுன்னு அர்த்தம் இல்லை. நாட்டை ஆள்பவனும் குடும்பத்தை ஆள்பவனும் சமூகத்தை ஆள்பவனும் நல்லவனாக இருந்தால் அந்த நாடு நல்லா இருக்கும். ஆள்பவனை பொறுத்து தான் நாடு என்பது அவ்வையிடமிருந்து தம்மபதத்துக்கு சென்றதா, தம்மபதத்திலிருந்து அவ்வைக்கு வந்ததா, அல்லது 2 பேரும் ஒரே மாதிரி சிந்தித்தார்களா என்று பார்க்கிற போது அது இருந்ததுங்கிறத நம்ம கவனிக்கிறோம். நான் ஏன் இப்போ உங்களுக்கு இந்த பாலி மொழியில் இருக்கக்கூடிய இந்த வினயப்படகத்தை பற்றியும் தம்மப்படகத்தை பற்றியும் அல்லது அந்த சூத்திரப்படகம் அல்லது பின்னால் யாழ்ப்பாணத்தில் எழுதப்பட்ட இது இலங்கையில் எழுதப்பட்ட தீபவம்சம், இலங்கை வரலாறு, இவையெல்லாம் வந்து இந்த பாலி மொழியில் எழுதப்பட்டிருந்த வரலாறுகள் நண்பர்களே. பௌத்தத்தில் அதனுடைய தாக்கத்தை நிறைய பார்க்குறோம். மணிமேகலை காப்பியத்தில் நம்ம நிறைய அதை கவனிக்கிறோம். அவர்கள் பிக்கு சங்கங்கள் வைத்திருந்தார்கள். அதில் வந்து ஆனந்தர்னு ஒருத்தர், உபாலின்னு ஒருத்தர், மகா காசிபர்னு ஒருத்தர், இவங்க 3 பேர் சேர்ந்து தான் இந்த திரிபிடக நூல்களெல்லாம் எழுதினாங்க. இப்போ நுட்பமான தன்மைகள் வந்தன. நம்முடைய சிலப்பதிகாரம், மணிமேகலை இந்த காலகட்டத்தில் அங்கே நான் முன்னாடியே சொன்ன மாதிரி கதாசப்தசதி தோன்றியது அப்படின்னு சொன்னேன். ருதுசம்ஹாரம் அது ஒரு காப்பியம். ருதுசம்ஹார காவியா அப்படின்பா. 45 பாட்டு தான். 10,500 பாட்டு இருக்க கம்பராமாயணமும் 5000 வரி 4000 வரி இருக்கிற சிலப்பதிகாரம் மணிமேலை 30 காதையும் 45 பாட்டும் அதையும் காவியங்கிறோம், நம்ம இதையும் காப்பியங்கிறோம். நம்ம பல நேரங்களில் அதுக்கு உள்ளே போய் புந்து பார்க்கறதில்ல. 3000 பாட்டு இருக்கக்கூடிய சூளாமணியை நம்ம சிறுகாப்பியங்கிறோம், அவன் 45 பாட்டை பெருங்காப்பியங்கிறான். அதனால தான் நண்பர்களே நாம் மிக எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் தமிழ் படிக்கிற மாணவர்கள். அதுவும் சிலப்பதிகாரத்தில் இருக்கக்கூடிய பருவகாலங்களை பற்றி, பெரும்பொழுது சிறுபொழுதுகளை பற்றி, இது கார்காலம், இது கோடை காலம், இது முன்பணி காலம், பின்பணி காலம், அந்த முன்பணி கால வர்ணனை, பின்பணி கால வர்ணனை, இந்த 6 பருவங்கள் இருக்கின்றனவே பெரும்பொழுதுகள், அதை பற்றிய வர்ணனை தான் இந்த ருது சம்ஹாரம்ங்கிறது. அவங்க ருது அப்படின்னா பெண் ருதுவானாலையும் ருதுன்னு தான் சொல்லுவான், பருவகாலத்தையும் ருதுன்னு தான் சொல்லுவான். கேட்டால் ருது சம்ஹாரம்னா, சம்ஹாரம்னா அழித்தல்னும் பொருள் சொல்லுவான், சம்ஹாரம்னா வர்ணனைனும் பொருள் சொல்லுவான். நீங்கள் எப்போவுமே இந்த பாலி மொழியோடும் இந்த சமஸ்கிருத மொழியோடும் நாம் ஏன் ஒப்பி பார்க்கிறோம் என்றால், அதோடு ஒப்பிட்டு பார்க்கிற போது தமிழினுடைய சிறப்பு நமக்கு தெரியும். நான் அடிக்கடி அதை சொல்கிறது உண்டு. நீங்கள் ஆந்திர சப்த சிந்தாமணி 15ஆம் நூற்றாண்டு சான்ஸ்கிரிட்டில் எழுதப்பட்டிருக்கிறது.
தெலுங்கு மொழிக்கு முதல் இலக்கணம். பால வியாகரணமும் வியாகரணம்னா சொல்லிலக்கணம்னு அர்த்தம். அங்கே லீலா திலகம். நீங்கள் இந்திய நாட்டில் தமிழை தவிர அனைத்து மொழிகளில் எறியும் முதல் இலக்கண நூல்னு பார்த்தீங்கன்னா அது சான்ஸ்கிரிட்டில் தான் எழுதப்பட்டு இருக்கின்றன. தமிழ் மொழி மட்டும்தான் தமிழிலேயே தனக்கான இலக்கணத்தை உடைய மொழி. மறந்து விடாதீர்கள் நண்பர்களே. தமிழ் மொழி மட்டும்தான் தொல்காப்பியம் தமிழில் எழுதப்பட்டிருக்கிறது, நன்னூல் தமிழில் எழுதப்பட்டிருக்கிறது. அங்கே நீங்கள் வந்து பால வியாகரணமோ அல்லது நீங்கள் கவிராஜ மார்க்கம் கன்னடத்தில் முழுக்க முழுக்க சான்ஸ்கிரிட்டு. அவர்களுடைய மொழியில் அவர்களுடைய இலக்கணம் இல்லை. நீங்கள் நுட்பமாக இதை கவனிக்கணும். நீங்கள் தமிழில் வந்து 18ஆம் நூற்றாண்டில் வீரமாமுனிவர் கொடுந்தமிழ் செந்தமிழ் லத்தீன் இலக்கணம் எழுதியிருக்காரு. கிளாவிஷ் சாவி இலக்கிய திறவுகோள்னு லத்தீனில் எழுதியிருக்காரு. தமிழை பற்றி லத்தீன் மொழியில் எழுதியிருக்காரு. ஆனால் அதுக்கு முன்னால் நம்மகிட்ட 40க்கும் மேற்பட்ட இலக்கண நூல்கள், இலக்கிய நூல்கள். தேம்பாவணி தானே தமிழில் தோன்றிய முதல் காப்பியம். அதுக்கு முன்னால் 100க்கும் மேலே காப்பியங்கள் தமிழில் இருக்கின்றன. அப்போது நாம் வந்து மற்றவர்களுடைய காப்பியத்தை கடன் வாங்கலை. நீங்கள் தெலுங்கு, மலையாளம், கன்னடம், இந்தி, பெங்காலி அல்லது பங்களா மொழி, எல்லா ஒடிய மொழி, எல்லா மொழியிலையும் பார்த்தீங்கன்னா ராமசரித, ராமமனாஸ், ராமகாவியா எல்லா ராமாயணத்தை தான் முதல் நூலாக சொல்லுவார்கள். இதை ரொம்ப ஒரு எச்சரிக்கையாக நீங்கள் கவனத்தில் வச்சுக்கணும். நீங்கள் ராமமனாசையும் ராமசரிதத்தையும் ராமகாவியத்தையும் முதல் நூலாக கொண்டிருக்கிற தெலுங்கு, மலையாளம், கன்னடமும் செவ்வியல் மொழியாக அறிவிக்கப்பட்டிருக்கின்றன. மிக வளமையான சிலப்பதிகாரம், மணிமேகலை, பெரிய புராணம் தமிழுக்கென்று மட்டுமே இருக்கக்கூடிய தனித்தன்மை வாய்ந்த இந்த நூல்களை உடைய அல்லது 8 தொகை 10 பாட்டு 14 கணக்கு நூல்களை உடைய தமிழும் செவ்வழி மொழியாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இவையெல்லாம் வந்து தமிழில் தோண்டி இருக்கக்கூடிய ஒரிஜினல் லிட்ரேச்சர், இங்கே தமிழில் தோண்டி இருக்கக்கூடிய தூய இலக்கியங்கள். அந்த வகையில் தான் இந்த காப்பியத்தை நான் உங்களுக்கு அறிமுகப்படுத்துகிறப்போ இந்த சிலப்பதிகாரமும் இந்த மணிமேகலையும் வந்து காலத்தால் மூத்த தமிழிலேயே விளைந்த கதை, கடன் வாங்கப்பட்ட இலக்கியம் இல்லை. நீங்கள் ரோமானிய மொழியை கூட கிளாசிக்கல் லாங்குவேஜ் நான் அறிவிச்சிருக்கான். அங்கே வந்து வெர்ஜிலுடைய நூலையும் அங்கே வந்து கிரேக்க இலக்கியங்களை தான் அவர்கள் வந்து மொழிபெயர்த்து வைத்திருக்கிறார்கள். ஒடிசி அந்த காப்பியங்களை பூரா தமிழ் வந்து அப்படி மொழிபெயர்த்து வைக்கப்பட்ட காப்பியம் இல்லை. அதனால தான் நான் கொஞ்சம் முன்னால் சொன்ன ஐயா மருதநாயகம் சமஸ்கிருதம் செம்மொழியே அன்றுன்னு ஒரு புத்தகமே போட்டிருக்காரு. செம்மொழிக்கான தகுதி 18 தகுதிகளில் ஒன்று கூட அதுக்கு இல்லைன்னு போட்டிருக்காரு. ஏன்னா நீங்கள் வந்து ஒரு இலக்கியம் என்பது தற்சார்பற்ற தன்மையோடு இருக்கணும். ஒரு இலக்கியம் என்பது மதம் சார்ந்து இருக்கக்கூடாது. மத சார்பு இல்லாத இலக்கியம் ஒன்று கூட இல்லை சான்ஸ்கிரிட்டில். இலக்கியம் உலகந்தழியதாக இருக்கணும். அங்கே வந்து எல்லா இலக்கியத்திலையும் நீ எல்லாம் வந்து காலில் பிறந்த, நீ எல்லாம் வந்து சூத்திரன், இவன்லாம் வந்து பட்டியல் இனத்தவன், இவன் அரசன், இவன் அந்தணன் என்றெல்லாம் சொல்லி சமூகத்தில் வேறுபாடை கற்பிக்கிற இலக்கியம் வந்து செவியல் இலக்கியமாக இருக்க முடியாது. ஆனால் அதுக்கு தான் 2000 கோடி 3000 கோடி கொடுக்குறான். ஏன்னா அவன் தான் வந்து ஆட்சியில் நிறைய இருக்கிறான். சரி, இப்போ இங்கே பாடத்துக்கு வந்துடுவோம். இந்த சிலப்பதிகாரம், இந்த சிலப்பதிகாரத்துக்கு பிறகு தமிழில் தோண்டி இருக்கக்கூடிய காப்பியங்கள் இதெல்லாம் பார்க்குறோம். தமிழில் தொல்காப்பியமும் காப்பியம்ங்கிறமே, சிலப்பதிகாரத்தையும் காப்பியம்ங்கிறமே. தொல்காப்பியர் காப்பிய குடியில் பிறந்தவர். தொல்காப்பிய குடி, பல்காப்பிய குடி அப்படின்னு தமிழ்நாட்டில் காப்பிய குடின்னு ஒரு ஃபேமிலி நேம், குடும்ப பெயர் இருந்துச்சு. அதனால அவருக்கு காப்பியர்னு பேர். தொல்காப்பியர் எழுதியதால் அதுக்கு பேர் தொல்காப்பியம்னு பேர் இருந்துச்சு. காப்பிய குடியில் பிறந்தவர். காப்புன்னா செக்யூரிட்டின்னு அர்த்தம். காப்பியம்னா காவல் காத்தல்னு பொருள். அந்த பொருளில் தான் தொல்காப்பியம்ங்கிற பேர் வந்துச்சு. அதனால தான் நான் முன்னாடியே சொன்னேன், இது பொருள் தொடர் நிலை அப்படிங்கிறது தான் சரியாக இருக்க முடியும், இல்லைன்னா தொன்மை அப்படிங்கிறது தான் சரியாக இருக்க முடியும். அதனால தான் உறைவிராய் பழமையான கதை பொருளாக செய்வது நச்சினார்கனியர் சொன்னார் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம சொன்னோம் நண்பர்களே. ஆமாம், நீங்கள் இந்தியில் கபீர்தாசர் தான் சிருங்கார பாடல்கள் எழுதியிருக்கார். நம்ம செம்மொழி நிறுவனம் டெல்லி பல்கலைக்கழகத்தில் கருத்தரங்கு நடத்தி தமிழ் செவ்வியல் இலக்கியங்களும் பிறமொழி இலக்கியங்களும் ஒரு 20 கட்டுரை புத்தகம் போட்டிருக்காங்க அவங்க. அதில் பார்த்தீங்கன்னா இந்தி இலக்கியமும் தமிழ் இலக்கியம்னு ஒரு தலைப்பு தெளிவாக அந்த அம்மா அந்த கட்டுரையில் எழுதியிருப்பாங்க. அபப்பிரம்சான்னு ஒரு மொழிங்க இருக்குது. தமிழ்லேருந்து அபப்பிரம்சாவுக்கு போய் அமப்பிரம்சாம்லேருந்து இந்திக்கு வந்துச்சு. இந்திலையும் ஏதாவது ஒரு உட்பிரிவுக்கு தான் அது போயிருக்கும் அப்படின்னு எழுதுவாங்க.
இதை நான் ஏன் உங்களுக்கு வலியுறுத்துகிறேன் என்றால் நண்பர்களே, இன்றைக்கு தேசிய மொழி என சொல்லப்படுகிற இந்தி இருக்கிறத கிமு 5200 எழுதப்பட்ட தொல்காப்பியமும் கிபி 1916 எழுதப்பட்ட முதல் இலக்கணமும் இருக்கிற நூல் அது. அதனால தான் நான் அண்ணா கிட்ட போய் கேட்டாங்க, நீங்கள் இந்தியை ஈஸியாக 30 நாளில் கற்றுக்கலாங்கன்னாங்க. அண்ணா ஆமான்னாரு. கற்றுக்கலாம் தான், அதுக்கு மேலே கற்றுக்கிறது உங்கள்கிட்ட என்ன இருக்குது? ரயில்வே டைம் டேபிள் இருக்குது, ராமாயணம் ஒன்று இருக்குது, அதுக்கு மேலே உங்கள்கிட்ட என்ன இருக்குதுன்னு கேட்டார். எங்கள்கிட்ட வந்து பாரு 5000 புத்தகம் 10,000 புத்தகம் இருக்குது, 4 நாள் பூரா படித்தாலும் படிச்சுக்கிட்டே இருக்கலாம். அப்போ நண்பர்களே, இப்படி இந்திய மொழிகளோடு ஒப்பிடுகிற போது தான் தமிழின் பெருமை நமக்கு விளங்குகிறதுன்னு பார்க்குறோம். சரி, இந்த சிலப்பதிகாரம் தோன்றுவதற்கு முன்னாலே நாட்டுப்புற கதைகள் நிறைய இருந்தன. கூறுதல் கோட்பாடு அப்படிம்போம், அல்லது கூர்மை கோட்பாடு, எவாலுவேஷன் தெரியும்போம். ஒரு இலக்கியம் தொடக்க நிலையிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக வரும். கோவிலன் கதை, கோவலன் கதை, கண்ணகி கதை, மாதவி கதை, இப்படியான நூல்கள் தமிழில் நிறைய நாட்டுப்புற, தமிழில் மட்டும் இல்லை, சிங்கள மொழியில் மட்டுமே 6 சிலப்பதிகார கதைகள் இருக்கின்றன. மங்களாதேவி கதை, மங்களாதேவி கதைன்னு நீங்கள் வந்து எதில் மலையாளத்தில் பேசுவாங்க. அங்கே காளி, மங்களாதேவி, பகவதி அம்மன் கதை, இதெல்லாம் கண்ணகி கதையை குறிக்கும். ஏன்னா அந்த ஊரில் பகவதி அம்மன் தான் கண்ணகிக்கு பேரே. நீங்கள் கோவலன் கொல்லப்பட்ட பிறகு 7 ஆண்டு வர்க்கடம் பஞ்சம் இருந்துச்சு. கண்ணகிக்கு விழா எடுத்தால்தான் மழை பெய்யும் அப்படின்னோடனே கண்ணகிக்கு சேரன் விழா எடுக்கிறான். அப்புறம் தான் மழை பெய்கிறது. விழா எடுத்ததால் மழை பெய்ததால் கண்ணகிக்கு மாரியம்மன் பேர். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து மாரியம்மன் கோவில்களும் ஒரு காலத்தில் கண்ணகி கோவில்களாக இருந்தவையே. ஆமாம், மாரியம்மானாவே அது யாரை தான் குறிக்கும்? கண்ணகி தான் குறிக்கும். நல்லா தெளிவாக மனதில் பதிய வச்சுக்கோங்க. நீங்கள் இன்னும் சொல்லப்போனால் பல ஊர்களில் ஒற்றை முளைச்சி அம்மன் கோயில்னே உண்டு. அந்த அம்மா தன்னுடைய வலது கையால் இடமுலை தெருகி எரித்தாள் அப்படிங்கிறது ஒரு கற்பனை தான். அது வந்து நடைமுறையெல்லாம் சாத்தியம் இருக்க மாதிரி, இலக்கியம்னாவே கற்பனை தானே இருக்க முடியும். ஆமாம், நிறைய சர்ரியலிசம் தாட். சர்ரியலிசம்னா என்ன சார்? மீமெய்மையியல். மீமெய்மையல்னா என்ன சார்? இயற்கை இறந்த நிகழ்ச்சிகள் அப்படின்னா என்ன சார்? மிகு கற்பனை, எல்லை கடந்த கற்பனை. கோவலன் வந்து வெட்டப்பட்டு விட்டான், தலை தனியாக உடல் தனியாக இருக்குது. கண்ணகி போய் ஐயோன்னு அழுகிறா. உடனே கோவலனுடைய தலையும் உடம்பும் ஒட்டிக்கிட்டு அன்பே நீ ஒன்றும் கவலைப்படாத அப்படின்னு பேசுது. அது நடக்க முடியுமா? வாய்ப்பே இல்லை. என் கணவன் கல்வனோ செங்கதிர் செல்வனே சொல்லுன்னு கேட்குறா. இல்லை, நின் கணவன் கல்வன் என்று இந்த ஊரை என்ன எரியும் நெருப்பு கதிரவன் பேசியது. இஸ் இட் பாசிபிள்? வாய்ப்பே கிடையாது. இங்கே வஞ்சிக்காண்டத்தில் 3 குழந்தைகள் இருக்கிறார்கள். 3 குழந்தைக்கும் தண்ணியை தெளித்தோடனே ஒரு பெண் மாதிரியாகவும், இன்னொரு பெண் வந்து கோவலனுடைய தாயாகவும், இன்னொரு பெண் வந்து கண்ணகியுடைய தோழியாகவும் 3 குழந்தைகளும் வளர்ந்து விடுகிறார்கள். மறுபிறப்பு ஏற்பட்டு விடுகிறது. அது வாய்ப்பு இருக்க முடியுமா? முடியாது. இதுக்கு தான் மீமெய்மைன்னு பேர். மெய்மை, மீமெய்மை. எதிர் பொய்மை மிகுதியாக இருக்கும், கற்பனை மிகுதியாக இருக்கும். அதனால தான் சர்ரியலிசம் தாட்டின் சிலப்பதிகாரம். சிலப்பதிகாரத்தில் மீமெய்மை கோட்பாடு, மணிமேகலையில் மீமெய்மை கோட்பாடு. மணிமேகலை தான் வந்துச்சு, மணிபல்ல தீவுக்கு தூக்கிட்டு போச்சு, 3 மந்திரம் சொல்லிச்சு. 3 மந்திரம் சொன்னோன்னே இப்படிலாம் ஆகும் ஆச்சு. எல்லாம் மீமெய்மை கோட்பாடுகள். இரட்டை காப்பியங்களாகிய சிலப்பதிகாரத்திலையும் மணிமேகலையும் மிக அதிகமான மீமெய்மை கோட்பாடுகள் இருக்கிறத கவனிக்கிறோம் நண்பர்களே. இப்போ கொஞ்சம் முன்னால் நான் இந்த காளி கதை, கண்ணகி கதைன்னு சொன்னேன். அதுக்கு ஏதாவது சான்று இருக்கிறதா அப்படின்னு கேட்டால், கண்ணகி வாயிலோயே வாயிலோயே அறிவரை போகிய பொறியர் நெஞ்சத்து இறை முறை பிழைத்தவன் வாயிலோயே அப்படின்ட்டு அந்த சிலம்பு எடுத்துக்கிட்டு போய் நிற்கிறப்போ காவலன் வந்து நின்றுமா நான் போய் பார்த்துட்டு வரேன்பா, அனுமதி கேட்டுக்கிட்டு வரேன்பா. உங்கள் மன்னனே அறிவு கிட்ட மன்னன், அறிவு அறை போகிய பொறி அரு நெஞ்சான், கொஞ்சம் கூட கூறு இல்லாதவன், அவனுங்கெல்லாம் ஒரு வாயில் காவலனா அப்படின்னு கேட்டப்போ எங்கேயாவது அங்கே போய் பதில் சொல்லுவான். ஒரு பெண் வந்து நிற்கிறாள். அவளை பார்த்தா எப்படி தெரியுமா? அடர்த்தலு குருதி அடங்கா பசுந்துணி பிடர்த்தலை பீடமேறிய மடக்கொடி வெற்றிவேல் தடக்கல் கொற்றவை அல்லல் அறுவர்க்கு இளையனங்கை இறைவனை ஆடல் கண்டுருளிய அணங்கு சூருடை கானகம் உகுந்த காளி. சிலப்பதிகாரத்திலேயே கண்ணகியை காளி தெய்வமாக கூறி
காளி மாதிரி இருக்கா? நான் உண்மையிலேயே காளி தெய்வம்னு பார்த்தேன். இல்லை மன்னா, அந்த பொண்ணு நிற்கிறத பார்த்தா பயமாக இருக்குது. ஆமாம், தாருகன் பேருரம் கிழித்த பெண்ணும் அல்லல். ஒரு புராணத்தில் தாருகனுங்கிறவனுடைய நெஞ்சை கிழிச்ச பெண்ணு மாதிரி வந்து நிற்கிறா. அப்போ இங்கே எப்படி கவனிக்கிறோம் நண்பர்களே? பின்னால் அவள் இல்லை இல்லைன்னு அந்த வாயிலன்னு சொன்னாலே அத்தனை பேரும் கண்ணகிக்கு வந்து, அதனால் காளி கோயில் அப்படின்னாவே அந்த காலத்தில் இந்த கண்ணகியை குறிக்கிற சமண சமய கோவிலாக இருந்தவை இந்த சில ஆயிரம் ஆண்டுகளில் அவை வந்து சைவத்துக்கோ அல்லது வைணவத்துக்கோ மாற்றப்பட்டிருக்கிற தன்மையை பார்க்குறோம். அது மட்டும் இல்லை நண்பர்களே, இவளோ கொங்கச்செல்வி குடமலையாட்டி தென்தமிழ் பாவை செய்த தவக்கொழுந்து ஒருமாமணியாய் உலகில் துவங்கிய திருமாமணி தெய்வம் இவள் அப்படின்னு அந்த மக்கள் பேசுவாள். இதில் நீங்கள் ஒன்றை கவனிக்கணும். சிலப்பதிகார காவியம் எப்போது எழுதப்பட்டது? கிபி 100க்கு முன்னால் எழுதப்பட்டிருக்கு. 200 இருக்கலாம், 300 இருக்கலாம், இலக்கிய வரலாறுல படிக்கிறோம். அந்த கதை நடந்தது எப்போது? ஒரு 10,000 ஆண்டுகளுக்கு முன்னால். ஏன்னா இப்போ வந்து கார்பனேட் மெத்தடில் வந்து அந்த கடலில் பூம்புகார் கடலுடைய பொருட்கள் அமெரிக்காவுக்கு செஞ்சப்போ கிமு 15,000 அங்கே இருந்த மரத்துகள்கள், அங்கே இருந்த கட்டிட இடிபாடுகள். அப்போ ஒரு கதை பல 100 ஆண்டுகள், சில 1000 ஆண்டுகள் மக்கள்கிட்ட பேசி கொண்டு வரப்பட்டிருக்கின்றன. ரொம்ப பின்னால் அந்த கதையை கையில் எடுத்துக்கிட்டு அந்த அந்த கதையில் நகாசு வேலைலாம் பண்ணி இளங்கோடிகள் எழுதுகிறார். இப்போ உதாரணமாக கோவலன் கதையில் கோவலன் வெட்டுண்டோடனே மாதவி ஒரு பக்கம் அழுதுகிட்டு இருப்பா, கண்ணகி ஒரு பக்கம் அழுதுகிட்டு இருப்பான்னு அந்த கதையில் வரும் நாட்டுப்புற பாடலில். அதெல்லாம் இளங்கோடிகள் கவாத்து போடுறார். கண்ணகியை தெய்வ நிலைக்கு உணர்த்தணும். மாதவி அங்கே பூம்புகாரில் இருக்க வச்சிரு, இங்கே கொண்டுட்டு வர வேண்டாம். அப்போ சிலப்பதிகாரத்தினுடைய தொடக்கம் நண்பர்களே நாட்டுப்புற இயல். நாட்டுப்புற இயல், அது நாட்டுப்புற கதைப்பாடல். இதை பற்றி நிறைய சிலப்பதிகார கோவைன்னு ஒரு ஆய்வு நூல் இருக்குது. ஒரு 30 பேர் அதில் ஆய்வு கொட்டை எழுதியிருக்காங்க. ஒருத்தர் சிங்கள மொழியில் சிலப்பதிகாரம்னு எழுதியிருக்கார், ஒருத்தர் மலையாள மொழியில் கோவலன் கதை கண்ணகி கதைன்னு எழுதியிருக்கார். அப்போ மலையாளத்திலும் சிங்களத்திலும் தமிழில் இருப்பதை விட ஃபோக் லிட்ரேச்சர் என சொல்லப்படுகிற நாட்டுப்புற கதைகள் நிறைய இருக்கின்றன. ஆமாம், அதனால தான் அங்கே மங்களாதேவின்னு சொன்னாலோ காளி தேவின்னு சொன்னாலோ அல்லது கருணகி கதை அப்படின்னு சொன்னாலோ அவையெல்லாம் இந்த சிலப்பதிகார கதையினுடைய தொடக்க கதைகள். இது இலக்கிய வரலாற்றில் இயல்பாக நடக்கிற ஒன்று. ஆமாம், ஒரு முளை இழந்தால் ஒரு திருமாபத்தினி அப்படின்னு நாம் இந்த கண்ணகியை பற்றி படிக்கிறோம். இந்த துயரத்தின் காரணமாக, அவலத்தின் காரணமாக இந்த திருமாவுண்ணி என்கிற இந்த தொடர் இருக்கிறத, ஒரு முளை இழந்தாள்ங்கிற செய்தி நற்றினில பாடல்லையும் உண்டு. அங்கே ஒரு பெண் அப்படி இருந்திருக்கிறாள். அப்போ இது காலந்தோறும் சொல்லி வருகிற ஒரு தொன்மக்கரை பழக்கம். அது சிலப்பதிகாரத்தை இளங்கோடிகள் மட்டும் அதை சொல்லலை, முன்னாடியே பலரும் அவலச்சுவையை உணர்த்துவதற்கு இதை கூறியிருக்கிறத நம்ம கவனிக்கிறோம் நண்பர்களே. ஆமாம், அதே போல இந்த ஒரு பெண் வந்து தலைவனை பிரிந்திருக்கிறாள். கண்ணகி பேகனுடைய மனைவி. கிட்டத்தட்ட கபிலர், பரணர், அரிசில்கிழார் 5 புலவர்கள் போய் நீ வந்து மனைவியை பிரிஞ்சிருக்கப்படாதுன்னு சொல்லப்போ அங்கே ஒரு கண்ணகி இருக்கிறாள். கண்ணகின்னா கண்ணால் சிரிப்பவள், புன்னகை புரிப்பவள்னு அர்த்தம். கண் நகுதல், கண்ணாலேயே புன்னகை புரிப்பவள் தான் கண்ணகி. மாதவினா குறுக்கத்தி கொடின்னு அர்த்தம், தாவரப்பெயர் மாதவிங்கிறது. கண்ணால் சிரிப்பவள் என்பது கண்ணகி என்பது. கோவலன்னா ஆயன்னு அர்த்தம், ஆடு மேய்க்கிறவன் அர்த்தம், மாடு மேய்க்கிறவன் அர்த்தம். அதனால தான் 9வது தலைமுறையில் ஒரு கோவலன் இருந்தான். அப்போ நீங்கள் சிலப்பதிகார கதையை படிக்கிற போது ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். இது கிமு 3ஆம் நூற்றாண்டில் நடந்த கதை இல்லை, கிபி 3ஆம் நூற்றாண்டில் நடந்த கதை இல்லை, கிமு 10,000க்கு முன்னாடி நடந்த கதை. ஸ்னோ பீரியடும்பா, பனிக்காலம்னு சொல்லுவான். கிமு 16,000லேருந்து கிமு 40,000 ஆண்டு வரை உலகம் பூரா பனியாக இருந்துச்சு. அப்போ மனிதன் ஆப்பிரிக்கா கண்டதுக்கும் அமெரிக்கா கண்டதுக்கும் நடந்தே போனான். பனினா அந்த பனி வந்து கப்பல் ஓடாது, அந்த பனி வந்து மனிதன் வந்து நடந்து செல்கிற, வண்டி செல்கிற பாதையாக இருக்கும். அந்த ஸ்னோ ஏஜ் என சொல்லப்படுகிற பனிக்காலம் இருக்கிறதே, அந்த பனிக்காலத்தை அடுத்து தோன்றுவது சங்ககாலம். அப்போ நடந்த கதை இது. எழுதப்பட்டது பிற்காலம். இப்போ கூட 2010க்கு அப்புறம் கொற்றவைன்னு சிலப்பதிகாரத்தை வந்து மீட்டுருவாக்கம் பண்ணி ஒருத்தர் ஒரு நாவல் எழுதியிருக்காரு, ஒருத்தர் மாதவி காப்பியம்னு நாவல் எழுதியிருக்காரு, மணிமேகலை வெண்பான்னு சொல்லி பாரதிதாசன் எழுதியிருக்காரு. நீங்கள் வந்து பூம்புகார்னு திரைப்பட கதை எழுதி ஒரு திரைப்படம் வந்திருக்கு.
20ஆம் நூற்றாண்டில் மட்டும் மீட்டுருவாக்க காப்பியங்கள், ரீகன்ஸ்ட்ரக்டட் லிட்ரேச்சர். அதனங்க ரீகன்ஸ்ட்ரக்டட் லிட்ரேச்சர், மீட்டுருவாக்க காப்பியம். ஒரு கதையை எடுத்துக்கிறது, அந்த கதையை எடுத்துக்கிட்டு அதை வந்து புதிய புதிய சிந்தனைகளை காலத்துக்கு ஏற்ப மாற்றி எழுதுவது, அதுக்கு ரீகன்ஸ்ட்ரக்டட் எபிக், மீட்டுருவாக்க காப்பியம் என்பது பெயர். நண்பர்களே, நீங்கள் எளிய நடையில் நற்றினை, நீங்கள் பாரத கதை எடுத்துக்கிட்டு பாண்டவர் பூமின்னு கவிதையில் வாலி எழுதியிருக்காரு. வெற்றி திருமகன் நாடகம் ஒருத்தர் சிங்கப்பூரில் எழுதியிருக்காரு. எனக்கு தெரிஞ்ச பாரத கதையை பற்றியும் ராமாயண கதையை பற்றியும் ஒரு 40க்கு மேற்பட்ட மீட்டுருவாக்க இலக்கியங்கள் தமிழில் வந்து விட்டன. செவியல் இலக்கியங்களே, இப்போ நம்ம முத்தொள்ளாயிரமே மீட்டுருவாக்கம் பண்ணி புதுக்கதையில் எழுதியிருக்காங்க. நீங்கள் புறநானூற்று கவிதைகள் எளிய நிலையில் எழுதியிருக்கிறாங்க. திருக்குறளை 2 வரி திருக்குறளை 1 வரி விளக்கத்தோடு எழுதுறாங்க. இதெல்லாம் நாம் வந்து மீட்டுருவாக்க இலக்கியங்கள், ரீகன்ஸ்ட்ரக்டட் லிட்ரேச்சர்னு சொல்கிறோம். நீங்களாம் மாணவர்கள், உங்களுக்கு மீட்டுருவாக்க இலக்கியம்னா என்னன்னு தெரியணும், உரைனா என்னன்னு தெரியணும், விரித்துரைனா என்னன்னு தெரியணும். ஒரு இலக்கியம் முழுமையாக இன்னொரு பாவடிவில் எழுதப்படுகிற போது, நீங்கள் பாரத கதையா வில்லிபுத்தூரார் விருத்தப்பால் எழுதினார். வில்லிபுத்தாராருக்கு முன்னாடியே பாரத வெண்பான்னு ஒன்று இருக்கு. 13ஆம் நூற்றாண்டிலேயே ஒருத்தர் எழுதியிருக்கார், வெண்பாயாப்பில் எழுதியிருக்காரு பாரத கதையை. ராமாயண வெண்பா பல பேர் எழுதியிருக்காங்க. ஆமாம், அப்போது ஒரு தொன்மம் இருக்கும். அந்த தொன்மத்தை பலரும் பல வடிவங்கள் எழுதுவார்கள். அப்படி பலரும் பல வடிவங்கள் எழுதுகிற போது அது புதிய காப்பியமாக மலரும். அப்படி சிலப்பதிகாரம் 10க்கு மேற்பட்ட மீட்டுருவாக்க காப்பியமாக, மணிமேகலை 10க்கு மேற்பட்ட மீட்டுருவாக்க காப்பியமாக. நீங்கள் மாதவி காப்பியத்தில் பார்த்தீங்கன்னா கோவலன் வரலாறு வரும், கண்ணகி வரலாறு வரும். மாதவி தான் அங்கே கற்பில் சிறந்தவளாக படைக்கப்படுவாள். அப்போ இந்த காப்பிய உலகு, தமிழ் காப்பிய உலகு என்பது நண்பர்களே இத்தகைய தன்மையோடு வளர்ந்திருக்கிறது. இதற்கிடையில் வைணவ காப்பியம், சைவ காப்பியம், திருவிளையாடல் புராணம், சிவபெருமானுடைய திருவிளையாடல்கள், அதுக்கு வடமொழியில் சில நூல்களை மேற்கோள் காமிக்கிறாங்க. கிருஷ்ணனுடைய லீலைகளை பாகவதம், அவையெல்லாம் மதம் சார்ந்த காப்பியங்கள். எப்படி தேம்பாவணி சீராபுராணம் இருக்கிறதோ அதுபோல மதம் சார்ந்த காப்பியங்கள். இவையும் மொழியில இடையிடையே வந்து கொண்டிருக்கிறத நம்ம பார்க்கிறோம் நண்பர்களே. ஆமாம், நீங்கள் ஒரு ஆரிடப்போலின்னு ஒரு நூல் நண்பர்களே, அதில் ஒரு கவிதை வருது. அதை தெய்வச்சிலையார் தன்னுடைய உரையில், நம்ம உங்களுக்கு வேற்றுமை உருவு தெரியும், ஐயால் குயின் அதுகன் வெளியேன்னு படிச்சிருப்பீங்க. அந்த வேற்றுமை உருவுகள் இருக்கிற 5 தொடர்களில் 6 தொடர்களில் இவர் வந்து சிலப்பதிகார கதையே சொல்லிடுவார். வேற்றுமை உருவுக்கு நீங்கள் நாராயண் என்பு ஓராயிரத்தைன்னு வேற்றுமை உருவுக்கு காரகாத்தியரி அப்படிம்பாங்க. அப்படின்னா ஒரு அளவும் இல்லை. ஒரு பெயர் சொல், ஒரு வினைச்சொல். புத்தகம்னு பெயர் சொல், படித்தேன்னு ஒரு வினைச்சொல். புத்தகத்தை படித்தேன் அப்படின்னா ஐயங்கிற வேற்றுமை உருவு. புத்தகம்ங்கிற பெயர் சொல்லுக்கும் படித்தேன்கிற வேற்றுமை உருவுக்கு இருக்கக்கூடிய உறவை காரகா உறவும்பா. பெயர் வினை உறவு, அவ்வளோதான். அது பெரிய தியரி ஆஃப் காரகா தியரி. இன்னவர் சான்ஸ்கிரிட் லிட்ரேச்சர், யூ ஹேவ் லாட் ஆஃப் தியரிஸ் அப்படி இப்படிம்பா. பெயர் சொல் எழுவாயில் இருக்கும், பயனிலையில் என்ன இருக்கும், வினைச்சொல் இருக்கும். அதுக்கு காரகா உறவுன்னு பேர், காரகா தியரின்னு பேர். அந்த அடிப்படையில் இவர் எழுதுறாரு பாருங்க. காதலியை கொண்டு, காதலினா கண்ணகி, கண்ணகியை தன்னுடைய கையிலே பிடித்து கொண்டு, காதலியை கொண்டு, காதலி பெயர் சொல், கொண்டு என்னது வினைச்சொல், வினை எச்சாம். ஐ வேற்றுமை உருவு, விரிவேற்றுமை. காதலியை கொண்டு, கவுந்தியோடு கூடி, வித்துத கவுந்தி, பூம்புகார்லேருந்து கோவலன் காதலியை கொண்டு கவுந்தியோடு கூடி மாதரிக்கு காட்டி. ஆயர்குலப்பெண் மதுரைக்கு போயாச்சு. மதுரையில் போய் மாதரிக்கிட்ட போய் இந்த பொண்ணை பார்த்துக்க, இந்த பையனை பார்த்துக்க, இன்னும் அடைக்கலை பொருளாக தரேன், அடைக்கலை காதை நீங்கள் படிச்சிருப்பீங்க சிலப்பதிகாரத்தில். அப்போது காதலியை கொண்டு ஐ வேற்றுமை உருவு, கவுந்தியோடு கூடி ஒடு, ஒடு ஓடு ஆல் ஆண். உங்களுக்கு 3ஆம் வேற்றுமைன்னு உங்களுக்கு தெரியும், சொல்ல வேண்டியதில்லை. மாதரிக்கு காட்டி மனையின் அகன்று போய், மாதரியுடைய வீட்டிலேருந்து இல். அப்போ காதலியை கொண்டு கவுந்தியோடு கூடி மாதரிக்கு காட்டி மனையின் அகன்று போய், கோதில் இறைவனது, குற்றமற்ற இறைவன் பாண்டிய மன்னன், அது கோதில் இறைவனது கூடல்கண்.
கூடல்னா மதுரையின் கண். அப்போ அந்த பாட்டை திரும்பவும் சொல்கிறேன். காதலியை கொண்டு கவுந்தியோடு கூடி மாதரிக்கு காட்டி மனையின் அகன்று போய் கோதில் இறைவனது கூடல்கண் கோவலன் சென்று ஏதம் உறுதல் வினை. கோவலன் சென்று ஏதம் உறுதல் வினை. அவன் தலைவிதி வெட்டுப்பட்டு செத்தான். 1000 பேருக்கு தலைவனை போல ஒரு பொற்கொள்ளன் வந்தான். ஐயா இந்த இதை வச்சுக்கிறீங்களான்னு போய் கேட்டான். இவன் கேட்டவன் கடையில் கேட்டிருக்கணும். பெரிய மாளிகை வீதியெல்லாம் ஆசிரியர் வர்ணிப்பார். இவன் கேட்டது ஒரு தொழிலாளிகிட்ட போய் கேட்குறான். அவன் ஏமாத்திரம் முடிவு பண்ணிட்டான், அரசாங்கத்து பொற்கொள்ளன். அப்போது கோவலன் சென்று ஏதம் கூறுதல், ஏதம் உறுதல். கோவலன் வந்து ஏதம்னா துன்பம், ஏதம்னா தலை வெட்டப்படுவது, தலைவிதி வினை. இங்கே எப்பவுமே நான் தொடக்கத்திலே சொன்னேன், சிலப்பதிகாரம் மணிமேலை 2லையுமே முற்பிறப்பு வினை இருக்கும். போன பிறவில ஒரு குடிமகனாக வணிகனாக இருந்ததாகவும், ஒரு வெளியூர்லேருந்து ஒரு தூதுவன் வந்ததாகவும், அவனை ஒற்றன்னு இவன் கூட்டிகிட்டு போய் மன்னன்ட்ட விட்டதாகவும், அவன் தலையை வெட்டப்பட்டதாகவும், போன பிறவியில் ஒருத்தனை இவன் வெட்டினதுனால இந்த பிறவில இவன் துயரத்தை அடைந்ததாகவும் பேசப்படுகிறது. நீங்கள் மணிமேலை காப்பியத்தோட பார்க்கலாம். உதயகுமாரன் மணிமேலையே காதலிப்பான். அவள் துறவி, காதலிக்கிறது தவறு. அப்போ வந்து போன பிறவியில் ராகுலன் அவன் இருந்தான். நீ வந்து அவனுக்கு மனைவியாக இருந்த. நீங்கள் 2 பேரும் கணவன் மனைவியாக இருக்கும்போது பாம்பு திண்டி அவனை இறந்து போயிட்டான். நீ ரொம்ப அழுத. அவன் ஒன்றும் புண்ணியம் செய்யாதனால மீண்டும் அடுத்த பிறவியில் பிறப்பான்னு சொன்னான்னு அந்த தீபத்திலகை வந்து முற்பிறப்பி கதையை ஒன்றுக்கு ஒரு முற்பிறப்பி கதை இருக்கும். ஏன் பாண்டிய மன்னன் இறந்தான், ஏன் வந்து பாண்டியன் மாதேவி அங்கேயே விழுந்து உயிரிழந்தாள், போன பிறவி. இப்படி ஒவ்வொரு பிறப்பிற்கும் முற்பிறப்பு கதையை சொல்லுவது இருக்கிறதே, அது வந்து 2 காப்பியத்திலையும் நிறைய இடம்பெற்றிருக்கும். நிறைய கிளைக்கதைகள் சிலப்பதிகாரத்திலையும் மணிமேகலையிலையும் இது போன்ற கிளைக்கதைகள் மிகுதியாக இருக்கும். அதில் மணிமேகலையில் கிளைக்கதைகள் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும் நண்பர்களே, நம்ம அதை கவனிக்கிறோம். இப்போது இந்த சிலப்பதிகாரம் ஒரு நல்ல பரதநாட்டிய காப்பியம். அரங்கேற்று காதையில் பரதநாட்டிய வகைகள் என்ன, எப்படி அவர்கள் வந்து தங்களை தாங்களே அவர்கள் வந்து அலங்கரித்து கொண்டார்கள். நீங்கள் 8 தொகை 10 பாட்டு 14 கணக்கிலேருந்து கொஞ்சம் வேறுபட்டு பார்க்குறதுக்கு நிறைய பிராகிருத சொற்கள், சான்ஸ்கிரிட் சொற்கள், பாலி மொழி சொற்கள், இப்போ வாரம் திதி இது போன்ற சொற்கள்லாம் இருக்கும். இதை பற்றியும் நிறைய ஆய்வுகள் பேசப்படுகின்றன நண்பர்களே, அதை நம்ம கவனத்தில் வச்சுக்கிறோம். சரி, இந்த தமிழ் காப்பியங்களை நான் உங்களுக்கு அறிமுகப்படுத்துகிற போது மணிமேகலை மாதிரியே சீவக சிந்தாமணி, உதயணன் பெருங்கதை, உதயணன் கதை, உதயணன் பெருங்கதை என்பது பெருங்கதை ஆசிரியப்பாவில் இருக்கும். சிறுகாப்பியத்தில் வர்ற உதயணன் கதை வந்து விருத்தப்பாவில் இருக்கும். 2மே உதயணனுடைய கதை தான், 2மே சமண காப்பியம்தான். ஆனால் வடிவத்தில் அது வேறுபட்டு இருக்கிறத நம்ம பார்க்குறோம். இவை எல்லாவற்றிலுமே இந்த சமய கொள்கைகள் வந்து அடிப்படையாக பேசப்படுகின்றன அப்படிங்கிறதை நம்ம பார்க்குறோம். அதே போல் கற்பு கசைக்கு கோட்டம் கட்டுகிற வரலாறு இந்த சிலப்பதிகாரத்தில் தான். அதனால தான் நான் நிறுவனப்படுத்தப்பட்ட மதங்கள் இருந்தன அப்படின்னு சொன்னேன். நீலகிரியில் கண்ணகி மந்துன்னு ஒரு ஊரே இருக்குது. அப்போது மலையின மக்கள் தங்களுடைய குலதெய்வமாக அந்த கண்ணகியை வணங்குகிற போக்கு, இடத்துக்கு பேர் வச்சிருக்கிற போக்கு, இதெல்லாம் நம்ம பார்க்குறோம். நீங்கள் ராஜாவளின்னு ஒரு நூல் இருக்குது, வரலாற்று நூல் இலங்கையில். அதில் கயபாகு மன்னன் வந்து இந்த பத்தினி தெய்வத்துக்கு விழா எடுக்கிறான். ஆமாம், அந்த கயபாகு மன்னனுக்கு தோன்றி அசரீரியில் நீ எனக்கு கோட்டம் எழுப்ப வேண்டும் அப்படின்னு கண்ணகி சொன்னதை அவங்க வரலாறு பேசுகிறது நண்பர்களே. அதையும் நம்ம பார்க்குறோம். அங்கே ஒரு பெரிய மர சிற்பம், கண்ணகி சிற்பம் இருந்ததாகவும், அந்த கண்ணகியினுடைய மர சிற்பத்தை இப்போ பிரிட்டிஷ் அருங்காட்சியகத்துக்கு கொடுக்கப்பட்டு விட்டதாகவும் பேசப்படுகிறது. அதே போல் ஒரு வெண்கல படிமம், அதையும் பிரிட்டிஷ் நூலகத்துக்கு கொடுத்துருக்கிறதா சொல்கிறாங்க நண்பர்களே. அப்போது இந்த கண்ணகி வரலாறு என்பது நான் தொடக்கத்திலேயே குறிப்பிட்டதை போல பல நிலைகளில் பேசப்படுகிறது. 19ஆம் நூற்றாண்டில் இதை பதிப்பித்தார்கள். 1871 சுப்பராய செட்டியார்னு ஒருத்தர் பதிப்பித்தார். 1876 சீனிவாச ராகவாச்சார் பதிப்பித்தார். 1892 தான் ஊவேசா பதிப்பித்தார். ஊவேசாவுக்கு முன்னால் 40க்கு மேற்பட்ட தமிழ் நூல்களை அச்சேற்றிய அறிஞர்கள் இருக்கிறார்கள். அவர்களெல்லாம் செவ்வியல் இலக்கியங்களை பதிப்பித்தவர்கள், அவர்களெல்லாம் புது புது இலக்கியங்களை சமூகத்துக்கு தந்தவர்கள். ஆமாம்,
நாம வேங்கடசாமி நாட்டார் உரை, ஆர்கே சண்முகம் செட்டியார் உரை, இவையெல்லாம் புகழ்பெற்ற உரைகளாக இந்த நூலுக்கு விளங்குகின்றன அப்படிங்கிற சுட்டுக்காட்டுவது என்னுடைய கடமை நண்பர்களே. இதுக்கிடையில் சிலப்பதிகாரிய காலத்திலையும் மணிமேகலை காப்பதியும் மருகன்னு ஒரு சொல்லு இருக்கும். மருமகன் அர்த்தம் இல்லை, வழித்தோன்றல், மரபில் வந்தவன் அப்படின்னு அர்த்தம். அதில் நீங்கள் அந்த சொல்லாட்சியை ரொம்ப நுட்பமாக நீங்கள் படிக்கணும். இளமை நாணி முதுமை எய்தி உரை முடிவு காட்டிய உறவோன் மருக அப்படின்னு அன்னைக்கு இருந்த அந்த நெடுங்கிள்ளி அவன் தான் அந்த ஆட்சியில் இருக்கிறான். கோவலன், கண்ணகி, மாதவி இவங்கெல்லாம் வாழ்ந்தபோது சோழ மன்னனாக இருந்த மன்னன் பேர் நெடுங்கிள்ளி. இளங்கிள்ளின்னு ஒருத்தன் காஞ்சிபுரத்தில் இருக்கிறான், சோழ மன்னன். இப்போ அந்த மன்னனை பற்றி எழுதுகிற போது அல்லது உதயகுமாரனை பற்றி சொல்லுகிற போது என்ன சொல்றாங்கன்னா, இவங்க இளமை நாணி முதுமை எய்தி உரை முடிவு காட்டிய உறவோன் மருகன்னா, கரிகால் பெருவளத்தான் நீதி சொன்ன போது அகவை குறைவாக இருந்த காரணத்தினாலே ஒரு முதியவனை போல ஆடை அணிந்து நீதி சொன்னான் என்கிற செய்தி பேசப்படுகிறது நண்பர்களே. நான் தொடக்கத்திலே பேசும்போது சொன்னேன், இமயவரம்பன் நெடுஞ்சேரலாதன் அப்படின்னு ஒரு மன்னன் ஒரு காலத்தில் இருந்தான். எனக்கு முன்னாடி 10 தலைமுறையில் இருந்தான். சொல்வது மாசாத்துவான் என்கிற மாதவியினுடைய மாமனார், கோவலனுடைய தந்தை. சொல்லுகிற இடம் வஞ்சிமாநகரம். அங்கே இருக்கக்கூடிய அந்த ஆசிவக மக்கள் இருக்கிற இடத்துல இருக்கிறான். அப்போ சொல்கிறான், அவன் 9 தலைமுறைக்கு முன்னால் அவன் ஒரு கோயில் கட்டினான்னு நம்ம பார்த்தோம். அவன் இமயவரம்பன் நெடுஞ்சேலாதனுக்கு நண்பன். அப்போ 10வது தலைமுறை. நீங்கள் மிக நுட்பமாக இதை கவனிக்க வேண்டும் நண்பர்களே. நான் ஏன் மீண்டும் மீண்டும் அதை நீங்கள் நுட்பமாக கவனிக்கணும்னு சொல்கிறேன்னா, கிட்டத்தட்ட 10 தலைமுறைகளுக்கு முன்னாலே இந்த கதை நடந்திருக்கலாம்ங்கிற ஒரு கருத்து இருக்கிறது. அதற்கு பிறகுதான் இளங்கோவடிகள் அதை கதையாக எழுதியிருக்கிறார்னு பார்க்கிறோம். ஆமாம், சூழ்கழல் மன்னர்க்கு காட்டல் வேண்டி தன்னுடைய காலில் அணிந்திருக்கக்கூடிய அந்த கழலை வைத்து வேத்தியல் பொதுவியல் நாட்டியம் ஆடிய போது மேடையிலே மாதவி ஆடினாள் மன்னன் பார்ப்பதற்காக அப்படிங்கிற வரைக்கும் அடியாருக்கு நல்லார் உரை எழுதுகிறார் நண்பர்களே. அவர் எப்படி உரை எழுதுகிறார் தெரியுமா? ஆமாம், வீரக்கழலை உடைய சோழன் கரிகால் பெருவளத்தான் முன்னால் அரங்கேற்றுவதற்கு இவள் ஆடினாள்ங்கிறார். அப்போ நெடுங்கிள்ளி காலம் இல்லை, கரிகால் பெருவளத்தான் காலங்கிறது கிமு 10,000 ஆண்டுகளுக்கு மூத்த காலம். ஆமாம், அதே போல கரிகாலன் கொடுத்த மிக்க தலைவரிசை, இந்த தலைக்கோள்னு ஒரு பட்டம் 1008 பொன் களஞ்சியுள்ள கொடுத்தான்னு நம்ம படிக்கிறோம். நெடுங்கிள்ளி கொடுக்கல, கொடுத்தவன் கரிகால் பெருவளத்தான். அப்போ உண்மையான மாதவியும் உண்மையான கோவலனும் உண்மையாகிய கண்ணகியும் வாழ்ந்த காலம் 10,000 ஆண்டுகளுக்கு முன்னாலே பெருவளத்தான் காலத்தில், கரிகால் பெருவளத்தான் காலத்தில் வாழ்ந்தார்கள். கதை பிற்காலத்தில் எழுதப்பட்டது. நான் அதுதான் சான்றுக்கு சொன்னேன். இப்போ கொற்றவை புதினமும், இப்போ மணிமேகலை வெண்பாவும், இப்போ பூம்புகார் கதையும் இன்னும் 2000 வருஷம் கழிச்சு எழுதப்பட்ட மாதிரி இந்த கோவலன் கண்ணகி வரலாறு என்பது மிக பிற்காலத்தில் எழுதப்பட்டது. சிலப்பதிகார காப்பியம் மிக பிற்காலத்தில் எழுதப்பட்டது. ஆனால் கோவலன் கண்ணகி மாதவி கதை என்பது 10,000 ஆண்டுகளுக்கு முன் நடந்தது. இதை நீங்கள் கவனத்தில் வச்சுக்கணும். அதனால தான் நான் சொன்னேன், பூம்புகாரில் கிடைத்த பொருள்கள் கார்பனேட் முறையில் பார்த்தபோது 15,000 ஆண்டுகளுக்கு முன்னாலே அதனுடைய காலத்தை இவர்கள் சொல்லுகிறார்கள். இடிபாடுகளை எடுத்து அனுப்பி இப்போ அவற்றை அந்த முடிவுகளெல்லாம் பல்வேறு காரணங்களாலே நடுவண் அரசாங்கத்தில் தமிழனுடைய வரலாறை ஒத்துக்கொள்வதா அப்படிங்கிற சிக்கல் இருக்கிற காரணத்தினால இங்கே வெளியிடப்படாமல் இருக்கின்றன அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம் நண்பர்களே. அப்புறம் இந்த காப்பியத்தில் பல்வேறு மெய்மியல் நிகழ்வு நடந்திருக்கின்றன அப்படிங்கிறதை நம்ம பார்த்தோம். நான் எப்போவுமே இந்த சிலப்பதிகாரத்தை பற்றியும் மணிமேகலை பற்றியும் பேசுகிற போது ஒரு கருத்தை சொல்வதுண்டு நண்பர்களே. இன்றைக்கு தமிழ்நாடு இந்தியாவுக்குள் இருக்கிறது. சிலப்பதிகார காலத்தில் இந்தியா தமிழ்நாட்டுக்குள் இருந்தது. அந்த தொடரை மீண்டும் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். இன்றைக்கு தமிழ்நாடு இந்தியாவுக்குள் இருக்கிறது. சிலப்பதிகார காலத்தில் இந்தியா எதற்குள்ளே இருந்தது? தமிழ்நாட்டுக்குள்ளே இருந்தது. ஏன், எப்படி சொல்றீங்க? அதற்கு என்ன சான்றுகள் இருக்கின்றன? சேரனிடம் யார் யார் தோற்றார்கள்? கொங்கணர், இன்னைக்கு இருக்கக்கூடிய பம்பாய் அந்த பகுதிக்கு கொங்கணம்னு பேர். கொங்கணன் பரிசு பொருளை வச்சுக்கிட்டு யார்கிட்ட நின்னா? சேர மன்னன்ட்ட நின்னா. மத்திம நாடு, இன்னைக்கு காசி, இன்னைக்கு வாரணாசி என சொல்லப்படுகிற பகுதி. அவங்க வஜ்ர நாடு, அவந்தி நாடு, மகத நாடு. நீங்கள்
யவனர்கள்னு சொல்றான் ஆரியர்களை, ஆரிய நாடுன்னு சொல்லிட்டு. நீங்க இந்து மதத்துக்கு ஆரியவர்த்தம்னு பேரு. ஆரியவர்த்தம்னா எதுன்னு கேட்டீங்கன்னா, தப்தி நருமதை நதிக்கும் வடக்க இமயமலைக்கும் கீழே இருக்கிறதுக்கு பார்த்தா ஆரியவர்த்தம்னு பேரு. நீங்க ஹிஸ்டரி ஆஃப் ஹிந்து ரிலீஜியன், இந்து பனாரஸ் யூனிவர்சிட்டி ஆங்கிலத்தில் போட்டிருக்காங்க, நீங்க பிடிஎஃப்ல டவுன்லோட் பண்ண முடியும். பனாரஸ் யூனிவர்சிட்டி பப்ளிகேஷன். அதில் வாட் இஸ் ஹிந்து ரிலீஜியன் அப்படின்னு கேட்டால் ஆரியவர்த்தத்தில் இருக்கும் சமயம்னு இருக்கும். ஆரியவர்த்தம்னா என்னன்னு கேட்டிங்கன்னா வட இந்தியான்னு பேர். தென்னிந்தியாவுக்கும் இந்து சமயத்துக்கும் சம்பந்தமே இல்லை. நீங்கள் ஜோன்ஸ்ன்னு சொல்லி ஒரு நடுவர் இருந்தார், பிரிட்டிஷ்காரன், கல்கத்தாவில். அவனுக்கு சொல்ல தெரியல. அவன் எங்களுக்கு மனு நீதி இருக்குது, ரிக்வேதம் இருக்குது, இதெல்லாம் நம்ம நாட்டில் எதிர்த்தாங்க. நீங்கள் சிவகங்கையிலேருந்து ஒரு அம்மா ஜான்சி ராணி சொத்தை பிடுங்கின மாதிரி உனக்கு பிள்ளை இல்லைன்னா சொத்தை பிடுங்கலாம், ஏன் மனு நீதி படி பொம்பளை பிள்ளைக்கு சொத்து வச்சுக்க உரிமை இல்லை அப்படின்னோடனே அவங்க லண்டன் பிரிவுகளில் போய் இந்த மனு நீதி இந்த ரிக்வேதத்துக்கு எங்களுக்கு சம்பந்தம் இல்லை, நாங்களெல்லாம் திராவிட மதத்தை சார்ந்தவர்கள் அப்படின்னு கேஸில் வெற்றி பெற்று அந்த அம்மா ஆட்சியில் அரசியாக இருந்தாங்க. ஆமாம், அப்போ சிவகங்கையில் 2-3 பேர் பெண்கள் ஆட்சியில் இருந்திருக்காங்க. அவங்களாம் பிரிவியூ கவுன்சிலில் போய் பெர்மிஷன் வாங்கினவங்க. அப்போ அவர்கள் சொன்னார்கள், நாங்கள் திராவிட மன்னர்கள், எங்களுக்கு இந்த ஆரிய சட்டம் பொருந்தாது. 1948 நமக்கு கேட்க நாதி இல்லை, உள்ளே போயிட்டோம். சரி, அப்போ இந்த கங்கம், கட்டி, கருநாடு, குடகு, பங்களம், பங்களா லாங்குவேஜ்னு பேர் நண்பர்களே. இன்றைக்கும் பங்களாதேஷ் தான். நீங்கள் தொடர் வண்டியில் கல்கத்தா போனீங்கன்னா பங்களா நியூஸ், பங்களா நியூஸ், பங்களா நியூஸும்பா. இங்கிலீஷ்காரன் பெங்காலின்னா. நீங்கள் நம்முடைய சிலப்பதிகாரம் பங்கள மொழின்னு தான் சொல்லுது, மாலுவம். இப்படியெல்லாம் பல நூறு வடநாட்டு மன்னர்கள், வன்சொல் யவனர், வளநாடு ஆண்டு, பொன்பொடு நெடுவரை புகுந்தோன், வன்பெருங்கள் தென்குமரி ஆண்ட பார்க்குறான். 100 மன்னர்கள் இங்கேருந்து ஆரிய நாட்டு மன்னர்களை ஓட்டி கொண்டு வந்தான். வன்பெருங்கள் தென்குமரி ஆண்ட சேரன். வன்பெருங்கள் தான் எது சார்? பெருங்கல்னா இமயமலை, தென்குமரி இது இடையில செழுவில் கயல் புலியால் ஆட்சி செய்தவன் அப்படின்னு இது அந்த வரியை நம்ம நுட்பமாக பார்க்கிறோம் நண்பர்களே. ஆரிய மன்னர் ஐயிரு பதின்மர். ஐயிரு பதின்மர்னா என்ன சார்? 2 10, 10 × 10 100. சீர்கெழு நன்னாட்டு செல்க என்று எல்லா பயிலையும் 100 பயிலையும் அங்கே போக சொல்லு, கப்பத்தை எடுத்துகிட்டு வர சொல்லு என்று சேரன் செங்குட்டுவன் வடநாட்டு மன்னர்கள் 100 பேரையும் கொண்டு அடிமைப்படுத்தி இருந்தான் நண்பர்களே. இது சிலப்பதிகாரத்தில் இருக்கிறது. அதனால் தான் நான் சொன்னேன், அன்றைய இந்தியா தமிழ்நாட்டுக்குள் இருந்தது, இன்றைக்கு தமிழ்நாடு இந்தியாவுக்குள் இருக்கிறது. இதற்கு சிலப்பதிகார சான்று மிக நுட்பமாக பேசப்படுகிறது. அது மட்டும் இல்லை, இலங்கை கயவாக மன்னனும் இங்கே அடிமையாக இருந்தான். இலங்கையை இன்னைக்கு ஸ்ரீலங்கான்னு சொல்கிறோம். ஏன் அப்படி அந்த பேர் வந்துச்சு அப்படின்னா, லங்கா அப்படின்னு ஒரு வெளிநாட்டுக்காரர் சொன்னார். அதை சிலோன்னு ஒரு பேர் இருக்கு, சீலன்னு சொல்லி மார்க்கோ போல சொல்கிறார். தாமிரபரணின்னு அந்த நாட்டுக்கு பேர். கிட்டத்தட்ட அசோகருடைய, நாகார்ஜுனாவுடைய கல்வெட்டுகள் இருக்குது. புத்தகையா கல்வெட்டில் லங்கான்னு இருக்குது. ராசராசனுடைய கல்வெட்டில் சிங்கள ஈழமண்டலம்னு இருக்குது. இந்த இலங்கைக்கே கிட்டத்தட்ட நீங்கள் 10 பேர்கள் பாலசிமண்டு, தாப்ரோபேன், சிங்கள சரண்தீப் என்றெல்லாம் ரத்தின தீபம், மணிமேகலையில் இப்படி பல்வேறு பெயர்கள். இதை பற்றி நீங்கள் நல்லா ஆழமாக படிக்கணும், தெரிஞ்சுக்கணும்னா சென்னை பல்கலைக்கழகத்தில் ஒரு புத்தகம் போட்டிருக்காங்க, ஃபாரின் நோட்டீசஸ் ஆஃப் சவுத் இந்தியா. ஆத்தர் கே நீலகண்ட சாஸ்திரி. ஃபாரின் நோட்டீசஸ் ஆஃப் சவுத் இந்தியா. இந்த ஃபாரின் நோட்டீசஸ் ஆஃப் சவுத் இந்தியாங்கிற இந்த நூலை படிச்சிங்கன்னா இலங்கைக்கும் இந்தியாவுக்கும் இருந்த உறவு, ஐரோப்பியர்கள் இந்தியாவுக்கு என்னென்ன பேர் சொன்னாங்க, கிட்டத்தட்ட 30க்கும் மேற்பட்ட ஐரோப்பிய பயணிகள், அந்த 30க்கும் மேற்பட்ட ஐரோப்பிய பயணிகள் எந்தெந்த ஊருக்கு என்னென்ன பேர் வச்சு அழைத்தார்கள் என்பதையெல்லாம் நீங்கள் ஆழமாக படிக்க முடியும். நீங்கள் சென்னை பல்கலைக்கழகத்தினுடைய வெளியீட்டுத்துறைக்கு போய் அந்த நூலை வாங்கி அவசியம் படிக்க வேண்டும் நண்பர்களே. ஆமாம், சரி. இந்த மணிமேகலை காப்பியம் எதை வலியுறுத்தியது? சிலப்பதிகாரம் பத்தினி தெய்வத்தை வாழ்த்த வேண்டும்னு சொன்னிச்சு. 2 பெண்கள் பொது வாழ்க்கைக்கு வந்த மாதவி, கண்ணகி பொது வாழ்க்கைக்கு வரல. இத்தனைக்கும் ஒரு கணிகையர் குலத்தில் பிறந்தவள். பெரிய எதிர்ப்பு, இன்னும் சொல்ல போனால் புரட்சி பெண்ணா மணிமேகலை தான் சொல்லணும். ஏன்னா அவங்க பாட்டி
வந்து மன்னன்ட்ட போய், எப்பா இந்த நாட்டில் வந்து எல்லாம் அழிஞ்சு போயிடும், நீ தான் வந்து இதெல்லாம் போய் காப்பாற்றணும், அதனால் எப்படியாவது அந்த அறத்தை காப்பாற்று, அதை பற்றி நான் பிறகு நல்லா பேசுகிறேன் நண்பர்களே. இந்த சிலப்பதிகாரம் மண்டினி ஞாலத்து வாழ்வோர்க்கெல்லாம் உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோரே, ஈகை செய் உணவு கொடு, அறம் எனப்படுவது யாதென கேட்பின் மறவாது இதுகள், மண்ணுயிர்க்கெல்லாம் உண்டியும் உடையும் உரையிலும் அல்லது கண்டது இல். உண்டி, உடை, உறையுள், இந்த 3 கூட அதுதான் அறம் அப்படிங்கிறத நம்ம நுட்பமாக கவனிக்கிறோம் நண்பர்களே. அதே போல் அந்த பாத்திரத்தை எடுத்துக்கிட்டு இந்த அம்மா வீதியில் போய் யார் யாருக்கு உணவு தருவேன்னு சொல்லிச்சு தெரியுமா? ரொம்ப முக்கியமான வரி நண்பர்களே. ஆமாம், மையறு சிறப்பின் மனைதொரும் மருகி, வீடு வீடாக போய் காணார், காணார்னா வெளி இழந்தவர்கள், கேளார், கேளார்னா செவி இழந்தவர்கள், கால்முடம் பற்றோர், பேணுணர் இல்லோர், ஏதிலிகள், அனாதைகள். அப்போ நல்லா கவனிக்கிறான். காணார், கேளார், கால்முடம் பட்டோர், பேணுணர் இல்லோர், பிணி நடுக்குற்றோர். நோய் வந்து இந்த பர்கின்ஸ் நோயும்பா, பிணி நடுக்குற்றோர் யாவரும் வருக என்று இசைத்து சத்தம் போட்டு கூப்பிட்டு, உடன் ஊட்டி, பக்கத்துல இருந்து சாப்பாடை ஊட்டி விட்டு, உண்டுளி மிச்சில் உண்டு, அவங்க சாப்பிட்டத பிறகு மீதி இருக்கிற உணவை மணிமேகலை உண்டாள். ஆமா, இதை பார்த்துட்டு தான் மன்னன் வந்து அதிர்ச்சி அடைஞ்சான். இது என்னது, நம்ம நாட்டுக்குள்ள வந்து இன்னொரு பெண் வந்து உணவு தருவதா இருந்தால் போய் கைது பண்ணி கூட்டிட்டு வாங்கன்னா. அப்போ அரசாங்கத்தை எதிர்த்து ஏழைகளுக்கும் முடவர்களுக்கும் வெளியில் இருந்தவர்களுக்கும் செவியில் இருந்தவர்களுக்கும் உணவு கொடுத்தவள் மணிமேகலை அப்படின்னு பார்க்கிறோம். ஆமாம், ரொம்ப நுணுக்கமாக அதை கவனிக்கிறோம் நண்பர்களே. சாத்தனார் எழுதுறார், ஆற்றுனருக்கு அளிப்போர் அறவிலை பகர்வோர். பணக்காரனுக்கு, காசு பணம் இருக்கிறவனுக்கு, இன்கம் டேக்ஸ் கட்டுறவனுக்கு பணம் கொடுத்தா அது அறத்தை விலை பேசி விற்பது, நாளைக்கு உனக்கு திருப்பி செய்வான். ஆற்றாமாக்கள், சாப்பாட்டுக்கு வழி இல்லாதவன், அரும்பசி களைவோர், 2 வேளை சாப்பிடாதவனுக்கு பசி அழிச்சினா மேற்றே உலகின் மெய்நெறி வாழ்க்கை. வாட் இஸ் லைஃப்னு கேட்டா, இல்லாதவனுக்கும் ஏழைக்கும் ஏதிலிக்கும் கொடுப்பது தான் வாழ்க்கை. எப்படிப்பட்ட ஒரு ஐடியல் லிட்ரேச்சர், எப்படிப்பட்ட ஒரு குறிக்கோள் இலக்கியம், எப்படிப்பட்ட ஒரு லட்சிய இலக்கியம் நண்பர்களே. ஒரு இலக்கியம் வந்து உன்னதமான உயர்ந்த லட்சியத்தை உள்ளடக்கியதாக இருக்கணும். அதுதான் செவ்வியல் இலக்கியம். இந்த மணிமேகலை காப்பியத்தை அந்த உயர்தன்மையை நம்ம பார்க்கிறோம். ஆமாம், பசித்தோருக்கு உணவு கொடு, மறுபிறப்பில் உனக்கு நல்ல வாழ்வு கிடைக்கும் அப்படின்னெல்லாம் சாது சக்கர முனிவன்கிற ஒரு முனிவனை வச்சு ஆசிரியர் பேச வைக்கிறார். ஆமாம், அப்போது இந்த மணிமேகலை காப்பியத்தில் இப்படி உயர் கொள்கைகள் இருக்கிற போது சில பிற்போக்கான சிந்தனைகளும் இருக்கின்றன. இந்த காப்பியத்தில் தான் முதல் கற்பு, இடைக்கற்பு, கடைக்கற்பு. என்னங்க முதல் கற்பு? கணவன் இறந்து போனோடனே அங்கனையே உயிர் விட்டாள் கோப்பெருந்தேவி, பாண்டிமாதேவி, அது முதல் நிலை கற்பு. 2ஆம் நிலை கற்புனா என்ன? தீ வளர்த்து நெருப்புக்குள்ளே ஆதிரை புகுந்தாள், கணவன் இறந்தோடனே நெருப்புக்குள்ளே போகணும். 3ஆம் நிலை கற்பு, வெள்ளாடை உடுத்தி கீரை உணவு உண்டு தரையில் மட்டும் சாப்பிட்டுக்கிட்டு அறுசுவை உணவு உண்ணாமல் இருப்பது. இப்படி கற்பை 3 நிலையாக்கி கற்பித்ததும் எதுதான்? இந்த சிலப்பதிகாரம் தான். நீங்கள் என்ன 40 படிச்சீங்கன்னா கற்புங்கிற சொல்லுக்கு கல்விங்கிற பொருள் இருக்கும். கற்பித்தது தான் கற்பு. இங்க இதை பார்க்கிறோம் நண்பர்களே. காதலர் இறப்பின் கணையெறி பொத்தி ஊதுலை உருகின் உயிர்த்து அகத்து அடங்காது இன்னுயிர் ஈவர். தானா வருத்தப்பட்டு வருத்தப்பட்டு உயிரை விடுவாங்களாம். ஈயார் ஆயின், அப்படி உயிர் போகலன்னா நல்நீர் பொய்கையின் நலியறி மூட்டுவர். நெருப்புக்குள்ள போறத குளிர்ந்த தண்ணியில குளிக்கிற மாதிரி நினைச்சுக்கிட்டு நுழையணுமா? என்ன கொடுமை! நலியறி புகார் ஆயின், அப்படி அந்த நெருப்புல போகலனா அன்பரோடு உடன் உரை வாழ்க்கைக்கு கணவனோடு வாழ்ற மாதிரி நினைச்சுக்கிட்டு நோற்று உடம்படுவர் பத்தினி பெண்டிர். இது ஒரு பிற்போக்குத்தனமான பெண்களுக்கு மட்டுமே. இது ஆணுக்கு வைக்கலாமே. மனைவி செத்துக்கு அப்புறம் நீ உடனே செத்துப்போ, இல்லைனா வந்து விறகு அடிக்கி உள்ள தீ மூட்டி உள்ள போய் போ. நீங்கள் பிரிட்டிஷ்காரன் 1830 பக்கம் பக்கமாக எழுதுறான். தஞ்சாவூரில் பார்க்குறான், அந்த பொண்ணு அழுவுது, அடிக்கிறாங்க. கட்டையை 4 அடி கட்டி அந்த அம்மாவை 10-20 விறகுகளை கட்டி உள்ளே போட்டு அமைக்க அது மேலே எந்திரிக்க முடியாமல் வச்சு சுற்றி எண்ணெயை ஊற்றி கொளுத்தி விட்றாங்க. ரொம்ப அநியாயமாக இருக்குது. இதெல்லாம் நம்ம கேட்க முடியல. கதையாக வரலாறுகளை எழுதுகிறார்கள். அப்புறம்தான் லண்டனுக்கு போய் அங்கே மந்திரி சபையில் பேசி பெரிய அக்கிரமம் உயிரோடு கொள்வது அப்படின்னு சதி என்கிற அந்த
1831, 68, 70 சட்டங்களை போட்டு கடுமையாக. அப்புறம் இந்த பிரிட்டிஷ் இந்தியாவில் சட்டம் வந்துருச்சு. திருவனந்தபுரத்துலையும் ஹைதராபாத்லையும் இந்த நாட்டு மன்னரில் 560 சமஸ்தானத்தில் வரல. அப்புறம் ஒரு உத்தரவு போட்டு எல்லா பக்கமும் நிறுத்து. அதே போல தான் இந்த சிறுவர் மனம். ஈராறாண்டு அகவையால் ஈரட்டாண்டு அகவையான். கோவலனுக்கு 18 வயசு, கண்ணகிக்கு 12 வயசு. பெரியார் வரலையும் அம்பேத்கர் வரலையும் 5 வயசு 7 வயசில் கல்யாணம் பண்ண ஆட்கள் தான். நேருலேருந்து காந்தியிலேருந்து எல்லாரும் குழந்தை மனம் ரொம்ப கடுமையாக இருந்துச்சு. பரோடா மன்னர் தான் அப்போ 12 வயசுன்னு கொண்டு வந்தார். பெரிய எதிர்ப்பு இருந்துச்சு. நம்ம ஊரில் 10 வயசுன்னு சட்டம் கொண்டு வந்தாங்க. அப்போலாம் இன்னைக்கு பார்லிமெண்ட் மாதிரி சத்தியமூர்த்தி அங்கே இருந்தார். நீங்கள் லாலா லஜபதி ராய், நவ்ரோஜி, பெரிய பெரிய காங்கிரஸ் தலைவர்கள்லாம் என்ன பண்ணாங்க? போச்சு வேதம், ஒரு பெண் பூப்படைந்து விட்டால் வர்ண கலப்பு வந்துடும், ரொம்ப நாள் உடனே கல்யாணம் பண்ணி கொடுத்துரு அடுத்த வாரமே. ஐடாஸ்கர்னு ஒரு அம்மா இருந்தாங்க. இப்போ நீங்கள் வெள்ளூர் சிஎம்சி காலேஜ் அவங்க தான் டாக்டராக இருந்தாங்க. ஒரு 5 டாக்டர்ஸ், பிரிட்டிஷ் டாக்டர்ஸ் ரிப்போர்ட் கொடுத்தாங்க. இந்த ஊரில் 8 வயசு பிள்ளையும் 9 வயசு பிள்ளையும் எங்களால் பிரெக்னன்சி பார்க்க முடியல, செத்து போகிறாங்க, சட்டம் கொண்டு வரணும். இப்படி கர்ப்பிணி ஆக்கிட்டா என்ன ஆகிறது? சத்தியமூர்த்தி குதிச்சார், திலகர் குதிச்சார், எல்லாரும் குதிச்சாங்க. இன்னைக்கு நாம பெரிய பெரிய தலைவர்கள் நினைக்கிற ஆள்லாம் குதிச்சாங்க சட்டமன்றத்தில் இந்த சட்டம் கொண்டு வரக்கூடாதுன்னு. முத்துலட்சுமி ரெட்டி அம்மா தான் சென்ட்ரல் இதில் இருந்தப்போ போய் கடுமையாக சத்தம் போட்டு நடைமுறைப்படுத்தினாங்க. அவங்க ஒரு டாக்டர், மறந்துடக்கூடாது. அப்போ நண்பர்களே, இந்த சனாதனிகள் அறிவியலுக்கு புறம்பானவர்கள், சட்டத்தை எதிர்த்தவர்கள். 12 வயசில் கல்யாணம் பண்ண, 12 வயசுல என்ன 7வது படிக்கிற பிள்ளை? எப்போ 3வது படிக்கிற பிள்ளைக்கும் 5வது படிக்கிற பிள்ளைக்கும் கல்யாணம் பண்ணாதரா? 7வது படிக்கிற பிள்ளைக்கு கல்யாணம் பண்ணான்னு சட்டம் கொண்டு வந்தால் அதை கொளுத்துறான், பெரிய போராட்டம் நடத்துறான் நாடாளுமன்றத்துக்கு முன்னால் உட்காந்துக்கிட்டு. இதெல்லாம் நடந்த வரலாறு நண்பர்களே. அப்போ இந்த சனாதனத்தினுடைய தாக்கம் எந்த அளவு இன்றைக்கும் இருக்கிறது. முதல் நாள் பிரம்மா, அடுத்த நாள் கந்தர்வன், அடுத்த நாள் இந்த கடவுள். அதனால கல்யாணம் முடிஞ்சு 4 நாளைக்கு முகூர்த்தம் கூடாதும்பா. 4ஆம் நாள் தான் நிச்சயிக்கப்பட்டவன் அந்த பெண்ணோடு இணை விளைச்சல் நடத்துவான். இன்றைக்கும் நடைமுறையில் இதெல்லாம் சொல்ல மாட்டான். ஆனால் அங்கே தீவளம் சொல்கிறப்போ முதல்ல பிரம்மா, அப்புறம் கந்தர்வர், அப்புறம் இந்த சாமி, இதெல்லாம் இப்போ குடும்பம் நடத்துகிற பிறகு இவனோடு குடும்பம் நடத்துன்னு சொல்லுவான். அப்போ நண்பர்களே, இந்த இலக்கியங்களில் இவர்கள் அந்த சொல்லுகிற வேத வைதீகத்தினுடைய தாக்கத்தை நாம் நிறைய சிலப்பதிகாரத்திலையும் பார்க்குறோம், பின்னரும் நம்ம பார்க்குறோம். அதை விட இன்னும் கொடுமை நண்பர்களே, கற்பனப்படுவது பிறர் நெஞ்சு புகாமை. மணிமேல கற்பனப்படுவது சொற்றிரம்பாமை. அதிவீரராம பாண்டியர் கற்பனப்படுவது கொளல் குறிமணி கொள்ள கொடை குறிமணி பின்னர் கொடுப்பது கற்பியல் முதல் நூற்பா. கற்புங்கிறதுக்கு ஒவ்வொரு விளக்கம் சொல்லப்பட்டது. திருமணத்தை நிச்சயம் பண்ணி பண்ணால் அதுக்கு கற்புன்னு பேரு தொல்காப்பியம். இது களவியல், இது கற்பியல். இல்லைங்க, நான் 10 மணிக்கு வரேன்னு சொல்லிட்டு 10:30 வந்தா அது கற்பு போச்சுங்க. சொற்றிரம்பாமை. சொன்ன சொல் மாறப்படாது. இந்த வானம் சாட்சியாக, இந்த நீர் சாட்சியாக, நிலம் சாட்சியாக, இம்மை மாறி மரிமை ஆகினும் நீ ஆகிற என் கணவன் நான் யானாகிற நெஞ்சு நேர்பவளே அப்படின்னு சத்தியம் பண்ணிட்டா அதுக்கப்புறம் மாறாம சாவது வரையும் வாழ்றது. அப்போ சொன்ன சொல் மாறாமை. அப்படிதான் அதிவீரராம பாண்டியர் எழுதினார். கற்பனப்படுவது சொற்றிரம்பாமை. மணிமேகலை சொல்லுகிறது நண்பர்களே, கற்பனப்படுவது பிறர் நெஞ்சு புகாமை. அப்படின்னா என்னங்க? அடுத்தவன் நெஞ்சுக்குள்ளே போகப்பட்டா அப்போ என்ன மூஞ்சில் ஆசிட் ஊற்றிக்கிட்டா பேய் மாதிரி தெரிய முடியும்? பத்தினியில் 12 பத்தினியை பற்றி பேசுகிறப்ப சிலப்பதிகாரத்தையே படிக்கலாம். தன்னுடைய கணவன் இல்லாத ஒருத்தி தன்னுடைய ஒரு உருவத்தை மாற்றிக்கொண்டாள். ஏன்னா கற்பனப்படுவது பிறர் நெஞ்சு புகாமை. எவ்வளவு பிற்போக்குத்தனம்! அப்போ இவர்கள் இந்த பத்தினி என்பதுக்கு தந்த வரையறை இருக்கிறதே ரொம்ப கொடுமையானது நண்பர்களே. நான் அதனால தான் உங்களுக்கு தொடக்கத்திலேயே சொன்னேன், தமிழ் இலக்கியத்தில் நீங்கள் படிக்கிற போது ஃபெமினிஸ்ட் அப்ரோச், பெண்ணிய பார்வையில் படிக்கணும். மார்ஜினைஸ்டு பீப்புள் அப்ரோச், விளிம்பு நிலை மனிதர்கள் பார்வையில் படிக்கணும். ஒடுக்கப்பட்ட மக்கள் பார்வையில் படிக்கணும். அப்போதுதான் இந்த இலக்கியங்கள் எந்த மாதிரி கருத்துக்களை, மதங்களே அது எந்த மதமாக இருந்தாலும் சரி. ரோமாபுரியில் இன்னை வரலையும் ஒரு பெண் போப்பானார் வர முடியாது, கார்டினலாக வர முடியாது, பிஷப்பாக வர முடியாது. ஈவன் நாட் அட் ஆல் எ பிரிஸ்ட். பெண்ணுக்கு அனுமதி இல்லை. படித்தவங்கிறான், ஐரோப்பியர்கள்ங்கிறான், எவ்வளோங்கிறான். 1947 நாம பெண்களுக்கு ஓட்டுரிமை கொடுத்த போது ஐரோப்பாவில் பல நாடுகளில் பெண்களுக்கு ஓட்டுரிமை கிடையாது. அப்போ நீங்க ஐரோப்பிய வளர்ந்த நாடுகளிலேயே அங்க பெண் உரிமை இல்லாத ஒரு தன்மை இருந்த, அதனால தான் நம்ம இந்த இலக்கியங்களை பார்க்கலாம். அதுவும் குறிப்பாக மணிமேகலையில பார்க்கிறோம் நண்பர்களே. பிறர் நெஞ்சு சுடுவும் பெற்றியும் இல்லை ஒரு வரி வருது. அப்போ அழகா புனைந்து கொண்டு
மாதவி வந்து விதவிதமாக வந்து ஆடல் பாடல் நடங்கையா 130 வகையான ஓமாளிகைகள்லாம் போட்டு தன்னை வந்து அழகுபடுத்திக் கொள்வது இருக்கிறதே, அவளை வந்து பரத்தைன்னு சொல்லிட்டான். நீங்கள் இந்த தன்மைகளை நாம் ரொம்ப நுட்பமாக பார்க்குறோம் நண்பர்களே. ஒரு கருத்தை நான் கொஞ்சம் முன்னால் சொன்னேன். இந்த சிலப்பதிகாரம், இந்த மணிமேகலை காப்பியம் உங்களுக்கு வந்து புத்த கொள்கையை வலியுறுத்துவது. என்ன புத்த கொள்கையை வலியுறுத்தியது? காதை 24 சாத்தனார் எழுதுகிறார், கள்ளும் பொய்யும் காமமும் கொலையும் உள்ளக்களவும் என்று உறவோர் துறந்தவரை. இதெல்லாம் நீ துறக்கணும், அதான் புத்த மத கொள்கை. கள்ளு குடிக்கப்படாது, நல்ல புத்த கொள்கை. பொய் பேசப்படாது, நல்ல புத்த மத கொள்கை. காமம் கூடாது, நல்ல புத்த மத கொள்கை. கொலை பண்ணப்படாது, நல்ல உள்ளக்களவு, திருட்டு நம்ம மனசுக்குள்ளே வச்சுக்கிறது, உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசுவது, இதாயா புத்தம் என்கிற போது அந்த புத்த மத கொள்கை நல்ல கொள்கை. அதை ஏற்றுக்கொள்வதில் நமக்கு ஒன்றும் எந்த சங்கடமும் இல்லை. மனிதனை மனிதனாக மாற்றுகிற எந்த கொள்கையாக இருந்தாலும் நாம் திறந்த மனதோடு என்ன பண்ணலாம், அதை எடுத்துக்கொள்ளலாம், ஒன்றும் தப்பு கிடையாது நண்பர்களே. இதில் இன்னொரு நுட்பத்தை கவனிக்கிறோம். மணிமேகலை காப்பியத்தை இன்னொரு மிக நுட்பமான கருத்து நண்பர்களே. இந்த மாதவி கற்பு இழந்தவள்னு ராகுலன் என சொல்லப்பட்ட உதயகுமாரன் மணிமேகலையை போன பிறவியில் கணவனாக இருந்தவன் காதலித்தவன் சொல்றான். என்ன கற்பு இல்லாதவள், நல் தவ உணர்வு இல்லாதவள், வருணக்காப்பு இல்லாதவள். என்னங்க வருணக்காப்பு? பரத்தை என்றால் தன்னைத்தானே அலங்கரித்து கொண்டு பல பேருக்கு முந்தி விரித்து பல பேருக்கு இன்பம் தருவதுதான் சட்டம். இந்த சட்டத்தை மீறினால் சமூக ஒழுங்கு கெட்டு போய்விடும். ஆகையினாலே இந்த சமூக ஒழுங்கை கெடுத்த மணிமேகலையை விடாதே என்று சித்ராபதி போய் உதயகுமாரன்ட்ட சொல்றா. யார் சித்ராபதி? மாதவியினுடைய தாய், மணிமேகலையினுடைய பாட்டி, மணிமேகலையினுடைய அம்மாயி. யார்கிட்ட போறா? ராஜா கிட்ட போறா. அந்த வரிகளை நான் அப்படியே நாளைக்கு சொல்றேன் நண்பர்களே. ஆமா, வன்புண் துறக்கும் கொண்டி மகளிர். கொண்டி மகளிர் தான் பரத்தையர்கள் அர்த்தம். பான்மையில் தெரியாது, சட்டம் ஒழுங்கு கிடப்படாது. படிற்றுறை அடக்குதல், படினா அந்த வஞ்சகத்தை நீ அடக்கணும். கோல்முறை என்றோ, அதுதான் மன்னனுடைய சட்டம். நண்பர்களே, இவர்கள் எப்போவுமே நாம் எவ்வளவுதான் போராடினாலும் சட்டம்னு கோர்ட்டுக்கு போவான். அது மாதிரி இந்த சித்ராபதி போய் காதை 18 109 111 இந்த வரியை படிங்க. இந்த கொண்டி மகளிர் அவங்க வேலை என்ன? அந்த அந்த விதி மாறாமல் வாழணும், இல்லைன்னா என்ன ஆயிடும்? சரி, அப்படி என்னையா அந்த விதி? வண்டு போல் பொருள் தேடி. அது என்ன சார் வண்டு போல் பொருள் தேடி? பணம் கொடுப்பவரிடமில்தான் படுக்கையை விரித்து காசு சம்பாதிப்பது தான் சித்ராபதியாகிய என் வேலை, என் மகளாகிய மாதவி வேலை, என் பேத்தியாகிய மணிமேகலை வேலை. இவள் போய் ஒரு பாத்திரத்தை வச்சுக்கிட்டு ஊரெல்லாம் சோறு போட்டு எல்லாத்தையும் காப்பாத்துறா. எல்லாரையும் அரைக்கோட்டம், உலக அரவி, சக்கரவாள கோட்டத்தை திறந்துவிடு, சிறையை திறந்து விடுன்னு எல்லாத்தையும் போய் கொடுக்குறா. இதை நீ அனுமதிக்கலாமா மன்னா? இது இந்த ஆட்சிக்கு அடுக்குமா? இந்த ஆட்சி கொட்டி வச்சவராயிடுச்சு. இந்த வர்ணாசிரம தர்மம் கெட்டு போய் விட்டது. நாம் ஏன் வர்ணாசிரமத்தை எதிர்க்கிறோம்? இந்த வர்ணாசிரம தர்மம், அப்ப இந்த ரூல் ஆஃப் லா மணிமேகலை மீறினால், அதனால தான் நான் மணிமேகலையை புரட்சி பண்ணினேன். கண்ணகி புரட்சி பண்ணல, மணிமேகலை தான் புரட்சி பெண். அவள் தான் சமூக சட்டங்களை உடைத்தவள். அரசாங்கத்து சட்டத்தை உடைச்சால்னு இதுக்கு வேற யாரும் சான்று சொல்ல, சித்ராபதியே சான்று சொல்லுகிறான் நண்பர்களே. ஆமா, இன்னும் சொல்ல போனா அங்க வந்து பெரிய பெரிய கல்லறைகள் இருந்துச்சான். அதை வகைப்படுத்துறாரு சாத்தனார். குறியவும் நெடியவும் குன்று கண்டன சுடுமண் ஓங்கிய நெடுநிலை கோட்டம். கல்லறை எப்படி இருந்துச்சான்? அருந்தவர் பார்ப்பனர்களுடைய கல்லறை, அரசர் கல்லறை, ஒருங்குடன் மாய்ந்த பெண்டீர், அதாவது தன் உயிரை வந்து தீல புகுந்து மாய்ந்த பெண்களுடைய கல்லறை. 4 வேறு வருண பால்வேறு காட்டி 4 வர்ணத்துக்கும் தனித்தனியா கல்லறை இருந்துச்சான். எங்க? மணிமேகலை காப்பியத்தில். இன்னைக்கு போய் பாருங்க, என் ஊர்ல முதலியார்கள்ற, ஐயர்கள்ற, வன்னியர்கள்ற, பறையர்கள்ற, பல்லர்கள்ற. சிலப்பதிகார காலத்துல இன்னைய வரலையும் சுடுகாடுன்னா சாதி அடிப்படையில் தானே இருக்கு. குடியிருப்பு பகுதி சாதி அடிப்படையில் தானே இருக்கு. இடஒதுக்கீடுனால போச்சுமா. எப்ப முதல்ல நீ சுடுகாட்டில் இடஒதுக்கீடு காலி பண்ண, நீ வந்து திருமண விளம்பரத்தில் இல்லாம ஆக்கு. தன்னால என்ன ஆயிடும்? இடஒதுக்கீடு தேவையில்லாமல் போய்விடும். அப்ப நாம் இந்த சிலப்பதிகாரத்திலேயே இதை பார்க்கிறோம் நண்பர்களே. இது ரொம்ப நுட்பமா இளைஞர்களாகி நீங்கள் இலக்கியத்தை இந்த பார்வையெல்லாம் பார்க்க வேண்டும் நண்பர்களே. இது ரொம்ப நுணுக்கமாக நம்ம கவனிக்கிறோம். அப்போ இப்போ மற்ற காப்பியங்களுக்கு வந்துடுவோம்.
இந்த புகழ்பெற்ற பாட்டு கம்பராமாயணத்தில், வன்மை இல்லையோர் வறுமையின்மையால், திண்மை இல்லையோர் செருணரின்மையால், உண்மை இல்லை பொய் உரையிலாமையால், உண்மை இல்லை பல் கேள்வி உங்களால், இந்த பாட்டை படிச்சிருப்பீங்க. கம்பன் யார்? ஒரு குயவன். கம்பன் யார்? வீட்டுக்கு வந்து மண் செவுறு வச்சு கட்டுறவன். கம்பராமாயணத்தை அரங்கேற்றினப்ப நீ சைவனாக இருக்க, ஏன்னா கம்பனும் சிவனும்னு ஒரு புத்தகமே இருக்குது. ஒரு 1000 இடத்துல சிவபெருமானை புகழ்ந்து பாடுவான். இன்னை வரலையும் சைவர்கள் தான் கம்பராமாயணத்தை பாராட்டுவான். கம்பராமாயணம் வைணவ இலக்கியம். நீங்கள் ஸ்ரீரங்கத்தில் இருக்கக்கூடிய ஐயங்கார் வடகலையாக இருந்தாலும் தென்கையாக இருந்தாலும் கம்பராமாயணத்தை ஒன்று அவன் சூத்திரம் எழுதுனது, 2 சைவன் எழுதுனது, 3 அவன் இந்த தொன்மத்துக்கெல்லாம் முக்கியத்துவம் கொடுக்கல, மீறி எழுதுனான். அந்த காலத்தில் வந்து கூழுக்கு தான் எல்லாரும் வேலை செஞ்சான். இவன் சொல்கிறான், எங்கள் ஊரில் எல்லாரும் வந்து வளமையாக வள்ளலாக இருக்கிறதுனால இந்த ஊரில் வந்து ஏழையே இல்லாதனால கொடுக்குறவன் இல்லை, எல்லாரும் உண்மை பேசுகிறதுனால பொய்யே இந்த ஊரில் இல்லை, எல்லாரும் அறிவோடு இருக்கிறதுனால கல்வியே இங்கே இல்லைங்கிறான். அது வந்து ஒரு துணிச்சலா அவன் பார்த்த பார்வை. சூத்திரனுக்கு கல்வி தராதே என்று சொன்ன காலத்தில் எல்லோருக்கும் கல்வி இருக்கிறது என்று சொன்னவன் கம்பன் அப்படின்னு ஒரு மாற்று பார்வையில் காம்பஞ்சாங்க. அதனால தான் நான் சொன்னேன், காம்பஞ்சாங்கத்துடைய புதிய வெளிச்சத்தில் தமிழ் இலக்கிய வரலாறை படிங்க, அதில் இந்த மாதிரியான நுட்பங்கள் இருக்கின்றன அப்படின்னு சொன்னேன். இதை பற்றி வாவேசு ஐயரே கம்பராமாயணம் ஸ்டடின்னு சொல்லி ஹோமர், இலியட், ஒடிசி, பாரதம் இதெல்லாம் ஒப்பிட்டு பார்த்து எழுதியிருக்கிறார். 500 பாடல்கள் ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தும் தந்திருக்கிறார். 22 பாட்டுக்கு ஒரு தடவை சந்தம் மாறுகிறது. ஒரு ஓரமாக குறித்து வச்சுக்கோங்க. கம்பராமாயணத்தில் 22 பாடல்களுக்கு ஒரு இடத்துல மாறுகிறது. சமஸ்கிருத ஆதிக்க எதிர்ப்பு இருந்ததுங்கிறதை நம்ம கவனத்தில் கொள்கிறோம். சரி, பாரதம், பெருந்தேவனார் பாரதம். முன்னாடியே நான் சொன்னேன், அருண்நிலை விசாகன்னு ஒருத்தர் பாரதம் எழுதியிருக்கார், அது கிடைக்கல. வில்லிபுத்தூரார் பாரதம் நம்ம 333. வில்லிபுத்தூரார் மட்டும் அதை எழுதலை நண்பர்களே. ஆமாம், வந்து இன்னொருவர் பின்னால் வந்து தான் அதை தேடி எடுத்து எழுதி முடிக்கிறார். அதில் சிவபெருமன் பற்றி 270 பாட்டு இருக்குது. பாரதம் என்பது வைணவ காப்பியம். வைணவ காப்பியத்தில் 270 இடங்களில் சிவபெருமானுடைய புகழ் இருக்கிறது அப்படிங்கிறத நீங்கள் மனதில் வச்சுக்கணும். அப்போ அந்த வில்லிபுத்தூரார் 4339 பாட்டு, 2000 பாட்டு ஒருத்தர் எழுதினார்னு சொன்னேன் பின்பகுதியில், அரங்கநாத கவிராயர். அதனால் நீங்கள் வில்லி பாரத்தை படிக்கும்போது உங்களுக்கு ஞாபகத்துக்கு வந்துடணும், அவர் பாதி தான் எழுதினார், மீதியை அரங்கநாத கவிராயர் எழுதினார். அவர் 2000 பாட்டு எழுதியிருக்கார். அப்போ வில்லி பாரதத்தில் இருக்கிறது வில்லி எழுதியது மட்டுமில்லை, வில்லிபுத்தூர் ஆழ்வார் எழுதியது மட்டுமில்லை, அரங்கநாத கவிராயர் 2000 பாட்டு அதில் சேர்த்து எழுதியிருக்காரு. அதே போல் தான் நல்லாப்பிள்ளை பாரதம். நல்லாப்பிள்ளை மட்டும் அதை எழுதலை, முருகப்ப உவத்தியாயர் 2 பேரும் சேர்ந்து தான் 10,000 பாட்டு எழுதியிருக்காங்க பாரத கதையை. அப்போ 2 பாரத மொழிபெயர்ப்புகளுமே ஒருவரால் செய்யப்பட்டவில்லை, 2 பேரால் செய்யப்பட்டவை அப்படிங்கிறத நம்ம கவனிக்கிறோம். அதே போல் நைடதான் பாரத கதையினுடைய கிளைக்கதை, நலனுடைய கதை, அதிவராம பண்டியர் நலவென்பா. ரகுவம்சம் காளிதாசர் எழுதிய நூலினுடைய தழுவல். இப்படி குறுங்காவியங்கள் தமிழில் நிறைய இருக்கின்றன. கந்தபுராணம் கச்சியப்ப சிவாச்சாரியார், அவர் ஆதிசைவ மரபை சார்ந்தவர். ஆதிசைவ மரபுனா சிவாச்சாரியார் மரபு. சிவாச்சாரியார்னா சோழிய வெள்ளாளரில், சைவ வெள்ளாரில் ஒரு பிரிவு. அவர்கள் வந்து ஆரியர்கள் இல்லை, தமிழர்கள். அவர் வந்து 10,000 பாட்டுக்கு மேலே எழுதியிருக்கார். கந்தபுராணம் தான் இருக்கிறதே பெருசு, கச்சியப்ப சிவாச்சாரியார் எழுதியது. திருவிளையாட புராணம் பரஞ்சோதி முனிவர் உங்களுக்கு தெரியும், அது ஹாலாசிய மான்மியத்தினுடைய மொழிபெயர்ப்புங்கிறாங்க. இப்படி இந்த மொழிபெயர்ப்புகள், அப்புறம் ஹரிச்சந்திர புராணம் 1225 பாடல், இப்படி இதெல்லாம் கிளைக்கதைகள் இருந்தது நம்ம கவனிக்கிறோம். இதில் ஒரு மாற்று பார்வை என்ன முன்வைக்கிறாங்கன்னா, பிட்டுக்கு மண் சுமந்த கதையை அரசியல் அதிகாரத்தை எதிர்த்த கதை தான். அந்த காலத்தில் அக்ரஹாரங்களும் தேவதானங்களும் சதுர்வேதிமங்களும் நிறைய இருந்தன. உழைக்காதவர்கள் உண்டார்கள். இவன் உழைக்கிறவன் பிட்டுக்கு உழைச்சான் அப்படிங்கிற ஒரு தன்மையை சுட்டி காட்டுகிறார்கள் நண்பர்களே. சங்கத்தார் கலகம் தீர்த்தப்படலாம், இடைக்காடன் பிணக்கு தீர்த்தப்படலாம், அங்கம் வெட்டிய படலம்னு ஒரு படலம் இருக்குது. குருவினுடைய மனைவியை ஒருத்தன் வந்து தவறாக தீண்டுகிறான். உடனே அவன் வந்து உடம்பு பூரா அங்கங்கமாக வெட்டி கொன்ன பகுதி தான் அங்கம் வெட்டிய படலாம். அப்போ ஒருவன் பாலியல் அத்துமீறல் செய்கிற போது, வன்புணர்ச்சியில் ஈடுபடுகிற போது அவன் அங்கமெல்லாம் வெட்டி கொன்று சென்றதுக்கு சான்று நம்முடைய இந்த இதில் இருக்குது. அதனால் அங்கம் வெட்டிய படலாம் நீங்கள் நுட்பமாக பார்க்கணும் திருவிளையாடல் புராணத்தில் அப்படிங்கிறதையும் ஆசிரியர் சொல்லும்போது நம்ம கவனிக்கிறோம். ஒரு சோழ மன்னன் போகிறான் தேரில், அந்த தேர் அடிபட்டு ஒரு பார்ப்பனன் இறந்து போகிறான்.
அந்த சோழ மன்னனை போய் மடுவில் தள்ளி கொள்கிறாங்க. அப்போ எந்த அளவுக்கு அதிகாரம் வந்து ஆரியத்துக்கு இருந்தது, சோழனை மடுவில் வீழ்த்தியப்படலாம், அதை பதிவு செய்திருக்கிறது இந்த திருவிளையாடல் புராணம். மதவெறி 6000 சமணர்களை கழுவேற்றியது, அதையும் கூட நாம் இங்கே பார்க்குறோம். வஜ்ஜ900ன்னு ஒரு புத்தகம் இருந்துச்சான், அது இப்போ இல்லையா. உதயணன் கதை பேசுகிற இன்னொரு நூல் கிவாஜா தமிழ் காப்பியங்கள்ங்கிற நூலில் கொங்குவேல் மாத கதை, இந்த திருத்தக்க மாமுனி அதெல்லாம் எழுதுகிறப்ப இந்த வஜ்ர 900 பற்றியும் குறிப்பிட்டு காட்டுகிறார். அதையும் நாம் கவனத்தில் கொள்ளுகிறோம். ஆமாம், நான் முன்னாடியே இந்த பைசாசு மொழியில் எழுதப்பட்ட பெருக்கத்து கதை பற்றி தெளிவாக சொல்லிட்டேன். இந்த நூல்களெல்லாம் பல்வேறு தன்மைகள், இப்போ உதாரணமாக இளமை வனப்பும் இல்லோடு வரவும் வலிமையும் வரம்பில் கல்வியும் தேசத்து அமைதியும் மாசில் சூழ்ச்சியோடு பெண்வகை நின்ற நின் நன்மக்கற்கு அல்லது மகட்கொடை நேரார் மதியோர் ஒரு பாட்டு வருகிறது நண்பர்களே. யாருக்கு பொண்ணு கொடுப்பான்? மகட்கொடைனா பெண் கொடுத்தல். முதல்ல இளமை இருக்கணும், கிழவனுக்கு தரமாட்டான். 2வது அழகாக இருக்கணும். 3வது நல்ல சொந்தமாக வீடு இருக்கணும். 4வது நல்லா சம்பாதிக்கணும். நல்ல போர் வலிமை இருக்கணும். வரம்பற்ற கல்வி இருக்கணும். தேசத்தில் அமைதியை காப்பாற்றணுங்கிற எண்ணம் இருக்கணும். கலவரம் ஊற்றவனா இருக்கக்கூடாது. மாசில் சூழ்ச்சி, எதையுமே வந்து சூழ்ச்சியாக செய்யக்கூடியவனாக இருக்கணும். பெண் வகை நிற்றல், ஒரு பெண்ணோட மட்டும் வாழ்கிறவனாக இருக்கணும். அப்படிப்பட்ட நின் மகனுக்கு அல்லது மகட்கொடை நேரார் மதியோர் அப்படின்னெல்லாம் இந்த கொங்குவேல் மாக்கதையில் யாருக்கு பெண் தருவார்கள் என்கிற ஒரு வரையறையெல்லாம் பேசப்பட்டது. சூளாமணின்னு ஒரு நல்ல ஒரு காப்பியன் நண்பர்களே. உலகின் முடிக்கோர் சூளாமணியானான், அதில் அந்த பாட்டு வரி வருது. உலகத்தில் மணிமுடிக்கெல்லாம் இவன் சூளாமணியாக இருந்தான். நீங்கள் சிந்தாமணி வந்து ஒருத்தர் அந்த இடத்துல போய் நின்றுக்கிட்டு எனக்கு என்ன கேட்குதோ அதெல்லாம் கொடுக்குமா. அது மாதிரி உலக மன்னர்களுக்கெல்லாம் தலையில் முடிசூடாத சூளாமணியாதி அது இருந்தது. 2330 பாட்டு 12 சர்க்கம் ஆறுகத மாபுராணத்திலேருந்து எடுக்கப்பட்டது. அங்கே வந்து சுரமை நாடு, பயாபதி, தெவிட்டன் கதை, பயாபதியுடைய பையன் அச்சுவகண்டன் எதிர்த்தட்டு தலைவன், இதற்கிடையில் நடக்கிற கதை தான் இங்கே இருக்கிறது. அந்த சுயபெருமை விண்ணகத்து பெண்ணாக இருக்கிறாள். இதில் நல்ல தத்துவங்கள் பேசப்படுகின்றன. மானுடர் இன்பம் மதித்தனை கொள் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய நுட்பங்கள் இருக்கின்றன. அடுத்தது நீலகேசி 10 சர்க்கம் 894 பாடல். சமண முனிவர் முனிச்சந்திரன்கிறவர் அதை எழுதியிருக்காரு. ஒரு பெண் நீலி, அவள் வந்து அச்சுறுத்தி இந்த முனிவரை வந்து வெளியே தள்ள பார்க்குறா. ஏன்னா அவர் வந்து அந்த தன்னுடைய மத கருத்துக்களை பரப்பிடுவா அப்படிங்கிறதுக்காக. இவர் நிறைய அறத்தை போதிக்கிறார். அவள் திருந்தி சமண சமயத்துக்கு வந்துடுறா. அப்போ அந்த சமண பௌத்த சண்டை பேசப்படுகிறது. நீங்கள் அதில் கூட கம்பனை பார்த்தீங்கன்னா வைணவ சைவ சண்டை தெரியும். திராவிட ஆரிய போர் ராவணகாவியத்தில் தெரியும். காலந்தோறும் அந்த காப்பியம் எழுதப்பட்ட போது அந்த இன வேறுபாடுகள் நம்ம பார்க்கலாம். இது வந்து குண்டலகேசிக்கு எதிராக வந்த நூல். அது குண்டலகேசி பௌத்தம், இது சமணம். சமய திவாகரன் ஒருத்தர் விரித்துரை எழுதியிருக்கிறார். என்ன சொல்லுகிறது? இது கோரல் கூடாது, கோரல்னா கொலை செய்தல், பொய்த்தல் கூடாது, பொய் பேசக்கூடாது, கொடுங்களவு கூடாது, நீங்கி பிறன்மனைக்கண் மெய் சேரல், மாற்றானுடைய இல்லத்தில் போய் தங்குவது கூடாது, செலும்பொருள் மேல் சென்ற சிந்தை, அடுத்தவனுடைய பொருளை கொள்ளடிக்கணும் மனசில் நினைக்க கூட கூடாது, அருகிற்பின் அமர் உலகம் நுண்கண் கடியதாம் என்றார். இப்படிப்பட்டவன் மோட்சத்துக்கு போக முடியாது, மோட்சத்துக்கு போகணும்னா இந்த பண்புலாம் இருக்கக்கூடாது அப்படின்னு பார்க்குறோம். யசோதர காவியம் இது அந்த உத்தர புராணத்திலேருந்து வந்ததாக சொல்கிறாங்க. 320 பாடல் 5 சருக்கம். புட்பத்தர் யசோதர் தருவம் சரிதம்னு அங்கே எழுதியிருக்கார். அதனுடைய தழுவல்ங்கிறாங்க. இதை உயிர்கொலை தீதுன்னு சொல்லுது. ஔதேய நாட்டில் நடந்த கதை. மாரித்தத்தன் மாரிதேவி உயிர் பலி கொடுக்கறதுக்கு போகிறான் புருஷன். அவன் நல்லவன்ல, அவனை எப்படி இந்த யசோதா கொன்னான் அப்படிங்கிறதான். யசோதை வந்து அசோகனுடைய மகளுங்கிற ஒரு கருத்து உண்டு. ஆமாம், வந்து அந்த யசோதரனுங்கிற அந்த அசோகனுடைய மகனுக்கு அமிர்தமதின்னு ஒரு மனைவி இருந்தாலாம். யானைப்பாகனுடைய இசையில மயங்கி கள்ள உறவு வச்சுக்கிட்டு விஷத்தை கொடுத்து யசோதரனை மாமியாலையும் கொண்டுட்டாளாம். பல பிறவிகளுக்கு அந்த துயரம் வந்துச்சான். நல்யானம், நல்காட்சி, நல்லொழுக்கம் அதுதான் முக்கியமானது. இதை வெளுத்துவது இந்த யசோதர காவியம் அப்படின்னு பார்க்குறோம். வாசவதத்தை, பதுமாவதி, மானனிகை, விரிசிகை இதெல்லாம் நீங்கள் அந்த பெருங்கதையில் படிச்சிருப்பீங்க. அதுதான் அந்த உதயனகுமார காவியம். உதயனகுமார காவியம் விருத்தப்பாயாப்பிலருக்கு நான் முன்னாடியே சொல்லிட்டேன். வீணை நீ, நற்கிழத்தி நீ, வித்தக உரு நீ, நானின் பாவை தானும் நீ, நலந்திகள் மணியும் நீ என்றெல்லாம் இங்கு பேசப்படுறதை பார்க்குறோம். வளையாபதி சமண சமய காப்பியம் 72 பாட்டு தான் கிடச்சிருக்கு. இது வைசிக புராணத்தினுடைய மொழிபெயர்ப்புங்கிற கருத்து இருக்குது. நவகோடி நாராயணன் தான் கதை தலைவன். மடலேறுகிற காப்பியம்னு இந்த வளையாபதியை சொல்கிறாங்க.
புலமைக்கு வளையாபதியை நான் படித்தேன்னு ஒட்டக்குத்தர் சொல்கிறார். நல்ல புலமை பெறணும்னா வளையாபதியை படிக்கணும். பொறையிலா அறிவு, குற்றமற்ற அறிவு, போக புணர்வுலா இளமை, கட்டுக்கோப்பான இளமை வாழ்வு, மேவை துறையிலா வசை வாவி, துகிலிலா கோல தூய்மை, நரையிலா மாலை, கல்வியிலா புலமை, நன்னர் சிறையிலா நகரம் போலும் செய்யிலா செல்வம் என்றே. ஒருத்தனுக்கு குழந்தை, அந்த செல்வம் எந்த நிலைமையில் இருக்கும்? மன்னிக்கிற பண்பு இல்லாத அறிவு இருந்து பயன் இல்லை, பால் உணர்ச்சி இல்லாத இளமை பிரயோஜனம் இல்லை, ஒரு காட்டில் ஒரு குளம் இருக்குது, அதில் இறங்க படிக்கட்டு இல்லை, ஒருத்தன் நான் தூய்மையாக இருக்கேன்னு ஆடை கூட கட்டாமல் அழுக்காக இருக்கான், அதனால் பயன் இல்லை, ஒரு மாலை நரையிலா மாலை, நறுமணம் இல்லாத மாலையினால் பயன் இல்லை, கல்வியிலா புலமை, நான் பெரிய அறிவாளிங்களாம் அவன் ஒன்று கூட அவனுக்கு எழுத பிடிக்க தெரியாது, நன்னர் சிறையிலா நகரம் போலும், வேலி இல்லாத அல்லது காம்பவுண்ட் இல்லாத அரண்மனை இல்லாத நகரம் போலும் சேயிலா செல்வம் என்றே அப்படின்னு இந்த வளையாபதி காப்பியத்தில் பேசப்படுகிற தன்மையை பார்க்குறோம். குண்டலகேசி உங்களுக்கு தெரியும், மந்திரிகுமாரின்னு திரைப்படமாக வந்த காப்பியம். கருணாநிதி மந்திரிகுமாரின்னு படம் எடுத்தார், அது இந்த குண்டலகேசி தான். பௌத்த சமய காப்பியம். நீலகேசினா கருண்ட முடின்னு அர்த்தம், குண்டலகேசினா சுருள் முடின்னு அர்த்தம், வேற ஒன்றும் இல்லை. குண்டலகேசினா என்னமோன்னு நினச்சிக்கூடாது, குண்டலம் சுருண்டு இருக்கும், முடி சுருண்டு அவளுக்கு இருந்துச்சு, அதனால் குண்டலகேசின்னு பேரான். பௌத்த காப்பியம் 224 பாட்டு தான் கிடைக்கல, மீதி கிடைக்கல. இந்த வரலாறு நீலகேசியில் தான் நம்ம தெரிஞ்சுக்க முடியுது. ஏன்னா அங்கே 77 பாட்டில் இன்னும் 224 பாட்டில் நம்ம ஒன்றும் கண்டுபிடிக்க முடியல. காலன் தான் அவளுடைய கணவன், அவன் கல்வன், சாரி புத்தட்டும் தோற்று போய் பௌத்த சமயத்துக்கு வந்தான். நல்ல பாடல்கள், பாலையாம் தன்மை செத்தும், பாலனாம் தன்மை செத்தும், காளையாம் தன்மை செத்தும், இளமை செத்தும், மீளும் இயல்பு மண்ணே, நாளும் நாள் சாகின்றோமாலே நமக்கு நாம் அழாதது ஏனோ, நாம் செய்கிற தவறை நம்ம நினைக்கிறது இல்லையே என்று இந்த குண்டலகை சொல்லுகிற தன்மையை நாம் கவனிக்கிறோம். நிறைய நாம் பார்க்க வேண்டி இருக்கிறது. அந்த வகையில் இன்றைக்கு 20ஆம் நூற்றாண்டு காப்பியங்கள் தனியாக பேசணும். எதிர்காப்பியங்கள் தோன்றி இருக்கின்றன. ராவண காவியத்தை ஒரு எதிர்காப்பியம்னு சொல்லலாம். ராவணனை தலைவனாக்கி, ராவணன் மிக நல்லவன் சீதையை பேச வச்சு புலவர் குழந்தை எழுதியிருக்கிறார். அப்போ இந்த 20ஆம் நூற்றாண்டு காப்பியங்களுடைய போக்கு இருக்கிறதே, அது மாணவர்கள் தனியாக அதை ஆய்வு செய்ய வேண்டும். அதனால தான் நான் தொடக்கத்தில் மீட்டுருவாக்க காப்பியங்கள் தோன்றின அப்படின்னு சொன்னேன். அப்போ இந்த மீட்டுருவாக்க காப்பியங்கள், புது காப்பியங்கள், அந்த வகைப்பாட்டியல், காப்பிய வகைப்பாட்டியலில் வருகிற காப்பியங்கள் இப்படி நிறைய இருக்கின்றன. தமிழ் அத்தகைய ஒரு வலிமையான இலக்கிய பின்னணியை கொண்டிருக்கிறது. அவற்றை பேசுவதற்கு நல்ல வாய்ப்பளித்த நம்முடைய செம்மொழி தமிழாய்வு மத்திய நிறுவனத்தினுடைய மொழிகள் பள்ளி மற்றும் மொழி கல்வியியல் மொழி தொழில்நுட்ப புலத்தினுடைய பெரும் பேராசிரியர் நம்முடைய பெரியசாமி ஐயா அவர்கள் என்னை அன்போடு அழைத்து இதை பேச வைத்திருக்கிறார்கள். அவர்களுக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி.